Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Greet each and every one of you that is joining in this service here in person as well as through the broadcast. தனிப்பட இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்திருக்கிறவர்களுக்கும் மீடியா மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்குள்ளே வாழ்த்துதல் செய்கிறேன். As most all of you know, we are talking series of messages on the subject believers maneuver through crisis. உங்களில் அதிகம் பேர் அறிந்திருக்கிறபடி வாரத்தின் மத்திய நாளிலே நாம் போதிய தியானித்து வருகிற ஒரு தியான செய்தியான தொடர் போதனையானது விசுவாசி தன்னுடைய நெருக்கத்தை எப்படி கையாளுவது என்பது. I really thank the Lord for this opportunity to be able to share another message based on that series. உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு தருணத்தை அந்த தலைப்பின் கீழே வசனத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக. With these few words, let us go into the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். If you can, please stand with me to honor the reading of God's Word. வேத வசனத்துக்கு கனப்படுத்தும்படியாக மரியாதை செலுத்தும்படியாக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். I'd like to read three different portions of scriptures. மூன்று வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க இருக்கிறேன். The first one will be from the book of Psalm number 51 and verse number 1. முதலாவது பகுதி சங்கீதம் 51:1. And then we'll go to the book of Colossians chapter number 3 verse number 9 and 10. அதன் பின்பாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். And finally we'll go to the book of Hebrews chapter number 4 and verse number 16. அதன் பின்பாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம். Psalm 51 and verse number 1, it says, "Have mercy upon me, O God, according to thy loving kindness, according unto the multitude of thy tender mercies, blot out my transgressions." சங்கீதம் 51:1. தேவனே மது கிருபையின்படி எனக்கு இரங்கும், மது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரி. Colossians 3 verse number 9 and 10, "Lie not one to another, seeing that ye have put off the old man with his deeds, and have put on the new man, which is renewed in knowledge after the image of him that created him." கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடைபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. Hebrews chapter number 4 verse 16, "Let us therefore come boldly unto the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need." எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். May the Lord add his blessing to the reading of his word. வாசி கேட்ட இந்த வேத வசனங்களை கர்த்ததாமே நமக்கு Let us ஆசீர்வதித்து bow our கொடுப்பார். heads and close our eyes for a word of நாம் prayer. நம்முடைய தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, thank you Lord for giving us this opportunity to meditate upon your word this evening. இந்த மாலை வேளையிலே உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் தருணத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Father, I pray that you will anoint my lips to speak your anointed word. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear, every hearts to receive, and let every life be transformed. அவிதமாய் கேட்கிற செவியும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தையும் ஆண்டவரே வாழ்க்கை இதனால மறுரூபம் அடைகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீர் அபிஷேக வேணுமாய் ஜெபிக்கிறேன். Bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலை ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Let there be a spirit of revelation and understanding in this place. ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய வெளிப்பாட்டின் ஆவியும் புரிந்து கொள்ளுதலின் ஆவியும் தங்கி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our lives. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படட்டும். We declare that all the glory, honor and praise belong to you and you alone. ஆண்டவரே, சகல துதி கன மகிமை மேன்மேலாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி We ask அறிக்கையிடுகிறேன். all of this wonderful blessings in the precious name of the Lord எல்லா Jesus. ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். The last opportunity I had with you, we were talking about coming boldly to the throne of grace.
கடந்த வேத தியானத்தின்படி நாம் பார்த்த தியானம் என்னவென்றால் தேவனுடைய சிங்காசனத்தண்டை நாம் தைரியமாய் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு வர வேண்டும். See, to obtain the mercy of God, it is very important that we come to the right place, and that is the throne of God's grace. தேவனுடைய இரக்கத்தை பெற சரியான இடத்துக்கு வர வேண்டும். அந்த இடம் தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய பாதப்படி. We are looking at this series taking the incident that happened in the life of blind Bartimaeus. நாம் இந்த தியானத்துக்காக ஆதாரமாக எடுத்த அந்த வேத பகுதி குருடன் பர்த்திமேயுனுடைய சம்பவமாகும். When he heard that it was Jesus Christ that was passing by, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே he cried and he said, Jesus, thou son of David, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். And Jesus kept on walking as the people silenced Bartimaeus. பர்த்திமேயுவை ஜனங்கள் அமைதல் படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து கடந்து போய் கொண்டிருந்தார். But he cried more a great deal, and he uttered the same words that he said, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொன்ன அதே வார்த்தைகளே முன்பை காட்டிலும் அதிகமாய் அவன் நோக்கி கூப்பிட்டார். He was in the crisis of his life, and he desperately needed the grace and the mercy of God in his life. அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் அவனுக்கு அதிக தேவைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. That's why he cried to the Lord from his crisis and said, Lord, have mercy on me. அப்படிப்பட்ட நெருக்கத்திலும் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அதிகமாய் கூப்பிட்டார். And the Lord, he stood still and commanded him to be called. He caught the attention of the Lord Jesus when he cried the cry of faith. விசுவாச வார்த்தைகளை கொண்டு விசுவாச சத்தத்தோடு அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதினாலே ஆண்டவர் அந்த இடத்துல நின்று அவனுக்கு கவனம் கொடுத்தார். Cry of faith means visuasa kukkural. It is the cry of faith of this man that caught the attention of the Lord Jesus. ஆண்டவருடைய கவனத்தை தனக்கு நேராக கொண்டு வருவதற்கு அவன் தன் விசுவாசத்திலே குரல் கொடுத்தார். And Jesus commanded the very same people to call blind Bartimaeus to come closer to him. அவனை அமைதல் படுத்தின அதே ஜனங்களிடத்திலே இயேசு சொன்னார் அவனை கூட்டி வரும்படியாக. And in the last opportunity we had, I highlighted it is a lot easier for Jesus to walk up to this blind man. இந்த குருடன் இருக்கிற இடத்துக்கு இயேசு கிறிஸ்து நெருங்கி வருவது மிகவும் சுலபமான ஒரு காரியம். But it so happened that Jesus wanted the blind man to come closer to him. ஆனால் ஆண்டவரோ அவன் தன்னிடத்திலே நெருங்கி வரும்படியாய் விரும்பினார். And that is why he said, Bartimaeus, rather than me coming to you, I would want for you to come closer to me. நான் உன்னிடத்துக்கு நெருங்கி வருவதற்கு பதிலாக நீ என்னிடத்துக்கு நெருங்கி வா. See, crisis must bring his people closer to God. நெருக்கம் தேவனுடைய ஜனத்தை தேவனுக்கு நேராக கிட்டி சேர வைக்கக்கூடியது. See, that is what the Lord does when his people go through crisis. தன்னுடைய ஜனங்கள் நெருக்கத்துக்குள்ளே கடந்து போகும்போது ஆண்டவர் செய்கிற காரியம் அதுவே. God uses every crisis that his people go through to bring them closer to him. அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஜனங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு நெருக்கத்திலும் அவர்கள் தன்னண்டையிலே வர வேண்டும், நெருங்கி வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். It should not drive us away from God. The crisis should not drive believers away from him, but it must draw them closer to him. விசுவாசிகளுக்கு நேரிடுகிற அந்த நெருக்கம், அந்த கஷ்டத்திலே அவர்கள் தேவனை விட்டு தூரமாக அல்ல தேவன் கிட்ட அவர்கள் நெருங்கி சேர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And blind Bartimaeus, who heard that Jesus wanted him to draw closer to him, இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே அவனை வரும்படியாக சொல்கிறார் என்று பர்த்திமேயு அறிந்தவுடனே he cast away his garment, then he rose, and then he came to Jesus. அவன் தன் மேல்வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து ஆண்டவரிடத்துக்கு அவன் வந்தான். He first cast away something. முதலாவது அவன் எறிந்து விட்டான் ஒரு காரியத்தை. Because what he cast away was keeping him glued to the crisis he was in all the days of his life. அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த நெருக்கத்தின் பாதையிலே அப்படியாக இருக்கும்படியாய் செய்தது அந்த தூக்கி எறிந்த ஒரு காரியம். We talked about the beggar's garment. அது வந்து பிச்சைக்காரருடைய மேல்வஸ்திரம். And after he cast that away, he arose. அதை எறிந்த பின்பு அவன் எழுந்தான்.
which means he changed himself. தன்னை தானே அவன் He மாற்றிக்கொண்டான். changed his position. அவருடைய நிலையை அவன் மாற்றிக்கொண்டான். And then he finally came to Jesus. அதன் பின்பாக அவன் இறுதியாக இயேசுவினிடத்திலே வந்தான். And this evening time, இந்த நாள் மாலை வேளையிலே I would like to talk about the steps that draw us closer to God. தேவனிடத்திலே கிட்டி நெருங்கி சேர்வதற்குரிய படிகள் நிலைகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். See, we all know about the natural physical steps that we take with our feet. நம்முடைய கால்களை கொண்டு பாதங்களை கொண்டு இயற்கையாகவே அந்த எடுத்து வைக்கிற படிகள் என்ன என்பது நமக்கு நன்றாக But this is talking about taking steps closer to God. இந்த படி என்பது தேவனிடத்திலே நாம் நெருங்கி சேர்வதற்குரிய It's that spiritual steps we are talking about. இங்கே பேசுகிறது ஆவிக்குரிய படியை பற்றி. Yes, many times in the midst of our crisis we cry unto God. அநேக நேரங்களிலே நம்முடைய நெருக்கத்திலே நாம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய் We இருக்கிறோம். cry unto him umpteen number of times and say, Lord, have mercy on me. அநேக முறைகள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என் மேல் கிருபையாய் இரும் இரங்கும் என்று Lord, if you would have mercy on me, you can bring me out of this. ஆண்டவரே நீர் என் மேல் இரக்கமாய் இருப்பீரானால் இந்த நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு You வாரும். can bring me out of this crisis. இந்த நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும். Have mercy on me. என் மேல் கிருபையாய் இரும். But we need to understand, அவர் காரியத்தை it is one thing to cry for the mercy of God in the middle of the crisis. நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே தேவனுடைய இரக்கத்துக்காய் அவரை நோக்கி கூப்பிடுகிறது ஒரு காரியம். But it is another thing that we get up and walk closer to him to obtain the mercy of God. தேவன் கொடுக்கக்கூடிய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய நிலையை மாற்றி நாம் தேவனிடத்திலே கிட்டி சேர்வது இன்னொரு The காரியம். writer to the Hebrews says, எபிரேயர்களின் நிருபத்திலே let us come boldly to the throne of grace தேவனுடைய சிங்காசனத்தை நாம் தைரியமாய் நெருங்கி so that we சேர்க்கிறோம். may obtain mercy and find grace to help in the time of need. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் சக்தி அடையவும் நாம் தைரியமாய் கிருபாசனத்தண்டை So சேர்க்கிறோம். what are those steps that we need to take to draw closer to God? தேவனிடத்திலே நெருங்கி சேரக்கூடிய படிகள் என்னவாக See, இருக்கும்? drawing closer to God is a very important trait of each and every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனிடத்திலே கிட்டி நெருங்கி சேர்வது மிகவும் ஒரு அவசியமான காரியம். We must use every opportunity in our life to draw closer to God. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நாம் தேவனிடத்திலே நெருங்கி சேர Every வேண்டும். crisis we face, we must use it to draw closer to Him. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நெருக்கத்தையும் பயன்படுத்தி நாம் தேவனிடத்திலே கிட்டி சேர Every வேண்டும். trial we face, we must use it to draw closer to Him. நாம் தேவனிடத்திலே இன்னும் அதிகமாய் நெருங்கி கிட்டி சேர்வதற்கு வாய்ப்பை Every பயன்படுத்த வேண்டும். circumstances we face, we must use it to draw closer to நாம் Him. சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் பயன்படுத்தி நாம் தேவனை கிட்டி சேர Let us வேண்டும். come boldly to the throne of God's grace. தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்தை நாம் தைரியமாய் The scripture says, draw nigh unto me and I will draw nigh unto you. தேவன் என்னிடத்தில் சேருங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்தில் The சேருவேன். only way that we and God can be together is that we come to Him so that He and us can be close to each other. நாம் அவரிடத்தில் நெருங்கும்போது மாத்திரமே அவர் நம்மிடத்தில் நெருங்கவும் நாம் இருவருமாக ஆண்டவரும் நாமுமாக நெருங்கி சேர்வதற்கு The scripture says, if God be for us, who can be against us? தேவன் நமது பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாய் இருப்பவன் We யார்? many times quote this scripture. அநேக நேரங்களில் இந்த வேத If வசனத்தை God be நாம் for us, if கேட்கிறோம். God be for us. தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் But தேவன் when can God will be for us? எப்ப தேவன் நம்முடைய பட்சத்தில் When can இருப்பார்? God be on our side? எப்பொழுது தேவன் நமது அருகில் இருப்பார்? Only when we are on God's நாம் side. தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் மாத்திரமே அவர் நமது பட்சத்தில் That's what இருப்பார். prophet Moses said in his day and time. மோசே தன்னுடைய காலத்திலே When he came down from the mount with the tablets of stone in his hands. தன்னுடைய கரத்திலே தேவனுடைய கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகளை சுமந்து கொண்டு And வந்தார். when he saw the abomination of the people, ஜனங்களுடைய அருவருப்பை கண்டபோது he said, who is on the Lord's side? Let him come கர்த்தருடைய to me. பட்சத்தில் இருப்பவர்களே அவர் யார் என்னிடத்தில் So it is வரக்கடவுள். very important that we be on God's side so that God can be on our எனவே side. நாம் முதலாவது தேவனுடைய பட்சத்திலே சேர வேண்டும் அப்பொழுது அவர் நம்முடைய பட்சத்தில் சேருவார். David prayed in his day and time after his sin in his life. தாவீது தன்னுடைய பாவத்துக்கு பின்பாக அவருடைய காலத்திலே அவன் He said, have mercy upon me, O God, according to thy loving kindness, according unto the multitude of thy tender mercies. Blot out my transgressions. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதலை நீங்க என்னை சுத்திகரியும். So even blind Bartimaeus, as we read in the scriptures, he needed the mercy of God. குருடன் பர்த்திமேயுக்கும் அந்த இரக்கம் தேவனுடைய இரக்கம் தேவைப்பட்டதா இருந்தது. He thought the merciful God can deliver him from
the crisis that he was in. அவன் இருக்கிற அந்த நெருக்கத்தில் இருந்து இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவன் அதிலே அவனை மீட்டெடுப்பார். The merciful God can open his blind eyes. அவருடைய குருட்டு கண்களை அவர் திறப்பார் என்று அவன் நம்பினான். The merciful God can change his begging life. கிருபையுள்ள இரக்கமுள்ள தேவன் அவனுடைய வாழ்க்கை நிலையை அவர் மாற்ற கூடுவார். So I said, have mercy on me. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றார். Jesus said, you come to me. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், என்னிடத்தில் வா. Yes, you cried for mercy from your crisis. நீ உன்னுடைய நெருக்கத்திலே என்னுடைய இரக்கத்துக்காய் கிருபைக்காய் என்னை நோக்கி கூப்பிட்டாய். But it is your responsibility to obtain the mercy. ஆனால் நான் கொடுக்கக்கூடிய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பெற்றுக்கொள்ள நீ என்னிடத்தில் வர வேண்டும். I am ready to give. நான் கொடுக்க ஆயத்தமாய் I am இருக்கிறேன். ready to offer it to you. நான் உனக்கு அதை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். God's mercy has already been offered to us. தேவனுடைய கிருபை இரக்கம் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டது. That's what we see through his life and his sacrifice upon the face of this earth. அவருடைய வாழ்க்கை அவருடைய தியாக மரணத்தின் மூலமாய் இந்த பூமியிலே வந்து அவர் நிறைவேற்றினது மூலமாய் நாம் அறிய முடியும். The scripture says in the book of John, the law was given by Moses. ஆமாம், நியாயப்பிரமாணம் மோசேயினாலே கொடுக்கப்பட்டது. But grace and truth came by Jesus Christ. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. It has already been offered to us. அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. We have to go and receive it. நாம தான் அதை போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். Very important that we go and obtain the mercy of God. தேவனுடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் தான் We must take those steps. நாம் தான் முதலாவது படியை. So when Jesus told the blind man to come closer to himself, இயேசு கிறிஸ்து குருடன் பத்திமேவை தன்னிடத்திலே வரும்படியாய் அவர். This is where we ended in the last opportunity we had. நாம் கடந்த முறை நாம் இங்கே அமர்ந்து தியானித்த போது இதோடு நாம் முடித்தோம். When the Lord Jesus called blind Bartimaeus to come to him, அந்த குருடன் பத்திமேவை இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வரும்படியாய் he was giving a very important message. அவருக்கு ஒரு முக்கியமான செய்தி அங்கே கொடுத்தார். What is that message? அந்த செய்தி என்ன? Blind Bartimaeus, குருடன் பத்திமேவே, you need to understand something. நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. You need me more than what you think you need. நீ எதெல்லாம் தேவை நினைச்சிட்டு இருக்கியோ அதை காட்டிலும் அதிகமாய் நான் தான் உனக்கு தேவை அவசியம். You think you need the mercy of God. நீ நினைச்சிட்டு இருக்கற உனக்கு இரக்கம் கிருபை தான் அவசியம். You think you need eyesight for yourself. உனக்கு கண் பார்வை தேவை என்று நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். You think you need to come out of your begging life. பிச்சைக்கார அந்த வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நீ யோசி. But I want to tell you something. நான் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுகிறேன். You need to understand you need me more than what you think you need. என்னெல்லாம் தேவை என்று உனக்கு நினைத்து வைத்திருக்கிறாயோ அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நான் தான் உனக்கு தேவை. This is very important, my brothers and sisters. இது முக்கியமானது அன்பான சகோதர சகோதரிகளே. If we want to see a turnaround in the crisis of our lives, நம்முடைய வாழ்க்கை நெருக்கத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தோமானா, if we want to see a turnaround, ஒரு மாற்றம், if you want to see an end in our trials, நம்முடைய நெருக்கத்திலே நம்முடைய துன்பத்திலே ஒரு முடிவு நமக்கு, if you want to see deliverance in our circumstances, நம்முடைய சூழ்நிலையிலே நாம் விடுதலையாகப்பட வேண்டுமானா, we as believers must come to a point of realizing that God is more important in our life, more than anything we need in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலையிலே அந்த நெருக்கத்திலே அந்த கஷ்டத்திலே நம்ம எதெல்லாம் தேவை என்று நினைத்து வைத்திருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. Many times we think, oh Lord, if this happens, this problem will be solved. அநேக நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோம், இந்த பிரச்சனை தீர்ந்ததுனா இந்த காரியம், if that happens, my problems will be solved. அது நடந்ததுனா என்னுடைய பிரச்சனை தீர்ந்து, if that man helps me, the problem will be solved. அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்தானா, if I go here, the problem will be solved. இங்கே போனேனானால் என்னுடைய பிரச்சனை தீரும். if I have this sum of money, my problem will be solved. அளவு பணம் எனக்கு இருந்தால் என்னுடைய தேவை. But the Lord says, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், my people, என்னுடைய ஜனங்களே, if you want me to bring you out of the crisis of your life, கடந்து போகிற இந்த வாழ்க்கை நெருக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர, you must come to a point to realize that I am the greatest need of your life. உங்களுடைய வாழ்க்கையின் அதி தேவையே நான் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். You need me more than what you think you need. என்னெல்லாம் தேவை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை காட்டிலும் அதிகம் நான் தான். You need to understand that I am more important than whatever you think is important in your life. உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அதிக தேவை முக்கியம் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிக தேவை முக்கியம் நான் தான். Only when we come to that point of realization, அந்த உணர்வுக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள அந்த நிலைக்குள்ளே வந்தபோது we will understand that God is greater than all of our problems. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும்
காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். When we go through crisis, we think our crisis is bigger. நம்முடைய நெருக்கத்திலே நாம் கடந்து போகும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனை அது Oh Lord, what a great mountain I am facing. எவ்வளவு பெரிதான மலை போன்ற பிரச்சனை நான் What a big challenge that I am facing in my life. பெரிதான சவாலை நான் சந்தித்து What a big circumstance that I am facing in my life. பெரிதான சூழ்நிலைக்குள்ளே கடந்து But the Lord wants us to come to a point of realizing that He is greater than all. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது நமக்கு அவர் உணர்த்துகிற ஒரு காரியம், நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நம்முடைய நெருக்கத்தை காட்டிலும் தேவன் தான் The God who made the mountains is greater than all of the mountains. ஏனென்றால் மலைகளை காட்டிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர். God is a problem solver and He is greater than all of our problems. நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். So only when we come to this point of realization, இப்படிப்பட்டதான ஒரு உணர்வுள்ள நேரத்துக்குள்ளே நாம் வந்தபோது we will stop magnifying our circumstances நம்முடைய சூழ்நிலையை பற்றி உயர்த்தி பேசுறது, and then we'll start to magnify God in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை மாத்திரமே நாம் உயர்த்துகிறவர்களாய் இருப்போம். Praise the name of the living God. Many times we bring the problem so close to us. அநேக நேரத்துல பிரச்சனைகளை நமக்கு நெருக்கமா இன்னும் அதிகமா கொண்டு வந்து we bring it so close that we can see only the problems of our life. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை மாத்திரம் தான் நம்முடைய கண்ணுக்கு தெரியுற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுவோம். A small handkerchief like this, ஒரு சின்ன கைக்குட்டை போன்ற ஒரு காரியம், if I bring it closer to me, அது என் கண்ணுக்கு நேரான கிட்ட கொண்டு வர it almost closes my vision. அது என்னுடைய பார்வை முழுவதுமே மறைக்கக்கூடியதாய் If I keep it like this, I am not able to see anything. இப்படி நான் கிட்ட வச்சிட்டேனா எதுமே என்னால பார்க்க முடியாது. All that I can see is my handkerchief. எல்லாம் நான் பார்க்க கூடியதெல்லாம் எனக்கு முன்னாடி So many times we bring our problems so close to us that we forget everything. இப்படி தான் அநேகர் தங்களுக்குரிய பிரச்சனை நெருக்கம் பாடு எல்லாத்தையும் அப்படி கிட்ட வச்சிட்டு மத்த எல்லாத்தையும் மறந்துறாங்க. It drives us to a point that it will make us to forget even the God that we serve in our life. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரே கூட அவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு நிலைக்கு அத மறந்து போற ஒரு நிலைக்கு we bring our problems so close to us that we forget the greatness of God. தேவனுடைய பெரிதான நன்மை அவருடைய மேன்மையை குறித்து மறக்க செய்கிற அளவுக்கு பிரச்சனைகளை நமக்கு நெருக்கமாக when we pray, we lament, we cry the same thing again and again, over and over again. ஜெபிக்கும்போது அந்த பிரச்சனையை குறித்த புலம்பல் அழுக இதுதான் நடக்குது. We go to God and magnify the problems. நாம் தேவனிடத்தில் சென்று நம்முடைய பிரச்சனையை பற்றி உயர்த்தி பேசுகிறோம். But if we have to really come out of the crisis, நான் உண்மையாகவே அப்படிப்பட்ட நெருக்கத்துல பிரச்சனையிலிருந்து வெளியே வர instead of talking to God and saying and magnifying our problems, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து தேவனிடத்திலே மேன்மை பாராட்டி சொல்வதற்கு பதிலாக we must go to the problems and we have to magnify God. பிரச்சனைட்ட போய் சொல்லணும் நம்முடைய ஆண்டவரை பற்றிய மேன்மையை. Problem? பிரச்சனையே, do you know how big my God is? உங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உனக்கு தெரியுமா? I remember a wonderful lyric of a song in English. ஒரு ஆங்கில பாடலுடைய வரிகள் எனக்கு நன்றாக Bigger than all of my problems. என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். Bigger than everything. எல்லாவற்றை காட்டிலும் God is bigger than any mountain. அவர் எந்த மலைக்கும் மேலானவர். Which mountain I can see, which mountain I cannot see, God is bigger than all of that. பார்க்கிறதா இருந்தாலும் சரி, பார்க்க கூட முடியாத மலையா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் என் தேவன் பெரியவர். Another lyric of the song says like this. அந்த பாட்டினுடைய வரி இன்னொன்று சொல்லும். If he carried this world upon his shoulders. அவர் தன்னுடைய உலகத்தையே தன்னுடைய தோளில் அவர் சுமந்து சென்றிருந்தார். John the Baptist said, behold the Lamb of God who taketh away the sins of the world. யோவான் சொல்கிறார், அவரை பார்த்தவனே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற If he carried the world upon his shoulders. அவர் தன்னுடைய இந்த உலகத்தையே தம் மீது சுமந்து போயிட்டார். I know my brother, I know my sister, he will carry you through. அவர் உன்னையும் சுமந்து செல்ல கூட வல்லவர். Praise the name of the living God. So first of all, முதலாவதாக the first step that brings us closer to God, தேவனிடத்திலே நாம் நெருங்கி சேர்வதற்கு முதல் the first step we take to come to the throne of God's grace, to obtain the mercy of God. அவருடைய இரக்கத்தை கிருபையை பெற அவருடைய சிங்காசனத்தண்டை நாம் நெருங்கி We சேர்வதற்கு need to understand that he is more important. அவர்தான் நமக்கு மிக அதிக முக்கியமானவர். He is the important. அவர் ஒருவர்தான் நமக்கு He is the great person of our life. ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய Greater than all of our problems. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் No matter how long we have been in our problems. நம்முடைய பிரச்சனைகள் நாம் எவ்வளவு காலம் இருந்தாலும் No matter how complex our problem is. நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ள எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் It can even be unexplainable. அதை நம்ம விவரித்து வாயால சொல்ல முடியாத அளவு இருந்தாலும் He
words. வார்த்தைகளினால விவரிக்க முடியாதவர்களாய் But still the God of our life is greater than all. இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இவை எல்லாவற்றையும் He is the most important. அவர்தான் நமக்கு அதிக He is the முக்கியமானவர். most needful in our அவர்தான் life. நமக்கு அதிக தேவையானவர். Praise the name of the living God. The other day I saw a Facebook post. நான் ஒரு Facebookல ஒரு போஸ்ட் பார்த்தேன். And I think it is only very apt I share with you now. நான் அத உங்களுக்கு மத்தியில இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள It's விரும்புகிறேன். not very complex, it's very easy. அது மிகவும் சுலபமானது. That Facebook post says like this. அந்த Facebook போஸ்ட்ல இப்படி போட்டுருக்கு. Science says that we need at least 4 basic elements to survive. விஞ்ஞானம் சொல்லுகிறது 4 விதமான காரியம் நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவை என்று. This is what the science says. இது விஞ்ஞானம் சொல்லுகிறது. It's been researched and it's been proven. அது ஆராய்ச்சி செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. 4 elements. 4 விதமான. Number 1 is water. முதலாவது தண்ணீர். Number 2 is air. இரண்டாவது காற்று. Number 3 is food. மூன்றாவது சாப்பாடு. Number 4 is light. நான்காவது வெளிச்சம். Water, air, food and light. தண்ணீர், காற்று, சாப்பாடு, வெளிச்சம். Just think any one of this is removed from our life, will we be able to survive? இந்த நாலுல ஒண்ணு நம்ம இடத்துல இல்லாட்டினா கூட நம்மளால என்ன செய்ய Let's say you have air, food and light but no water. சாப்பாடு இருக்குது, வெளிச்சம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்கு? காற்று இருக்குது. தண்ணி இல்லனா என்ன பண்ணுவீங்க? You have water, food and light, no air. இல்ல தண்ணி, நீர், வெளிச்சம் இருக்கு. If any one of this is missing, இந்த நாலுல ஏதாவது ஒன்று விட்டு போனா human survival is impossible. மனுஷன் உயிர் வாழ்வதற்கு என்பது மிக கடினம். If we cannot survive, it means we have to die. அப்படியே நம்ம உயிர் வாழ முடியலனா சாகதா வேணும். Just look at what the Bible says. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்க. Actually science is confirming what the Bible says. வேதம் சொல்லுகிறதை விஞ்ஞானம் உறுதிப்படுத்துகிறதா The science says we need water for survival. நாம உயிர் வாழ்வதற்கு நீர் அவசியம் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. But Jesus says I am the living water. ஆண்டவராய் இயேசு சொன்னார் நானே ஜீவ தண்ணீர். The science says we need air to breathe. நாம் சுவாசிக்கிறதுக்கு நமக்கு காற்று அவசியம் என்று. But unto Adam he breathed the breath of life. ஆதாமுக்கு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை அவனிடத்தில். Jesus Christ is the breath of our life. நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவ சுவாசமே இயேசு. The science says we need food to survive. நாம் உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் அவசியம். Jesus said I am the bread of life. ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே ஜீவ அப்பம். The science says we need light to survive. நாம் உயிர் வாழ்வதற்கு வெளிச்சம் நமக்கு அவசியம். Jesus said I am the light of the world. நானே உலகத்துக்கு வெளிச்சம். He is our living water. அவரே நம்முடைய ஜீவ தண்ணீர். He is our breath of life. அவரே நம்முடைய ஜீவ சுவாசம். He is the bread of life. அவரே நம்முடைய ஜீவ அப்பம். He is the light of the world. அவரே நமக்கு உலகத்துக்கு. That is why without Jesus we cannot survive. இயேசு இல்லாமல் நாமால உயிர். Whether we are in crisis or whether we are not in a crisis, நெருக்கத்துல இருந்தாலும் சரி, நெருக்கத்தில் இல்லாமல் we need to realize He is more needful for us. அவரே நமக்கு மிக அதிமுக்கியமானவர். He is the most important need of our life. நம்முடைய வாழ்க்கையின் அதி தேவையானவர், முக்கியமானவர் அவர் ஒருவரே. That's why when He lived His life in this world, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது He went to the house of Mary and Martha. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு அவர் In சென்றார். Luke chapter number 10 beginning from verse number 38. லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் இருக்கு. It says, now it came to pass as they went that he entered into a certain village and a certain woman named Martha received him into her house. 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். Jesus entered into a certain village and a certain woman by the name of Martha received him into her house. இயேசு பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு கிராமத்துக்கு போனார். அந்த கிராமத்துல மார்த்தாள்ங்கற ஒரு ஸ்திரீயானவள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். A lot of times we say I have received Jesus Christ into my life. அநேக நேரத்துல நம்ம சாட்சியா சொன்னா இயேசுவை நான் இரட்சகராக என் வாழ்க்கையிலே 10 years before I received him into my life. 10 வருஷத்துக்கு முன்பாக அவரை நான் இரட்சகராக என் வாழ்க்கையிலே I received him into my life as my Lord and my Savior. நான் அவரை கர்த்தரும் இரட்சகருமாய் நான் ஏற்றுக்கொண்டேன். Oh, when our Lord Jesus was lived on this earth in flesh and blood. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியிலே வந்தபோது a woman named Martha received him into her house. மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். Verse number 39, and she had a sister called Mary which also sat at Jesus' feet and heard his word.
அவளுக்கு மரியாளனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். See, Mary did not receive him into the house. மரியாள் வந்து இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு ஏற்றுக்கொள்ளல. Mary did not open outside and open the gate and carry the suitcase and invited Jesus to come in and give him a glass of water. வந்தபோது அவரை தன்னுடைய வீட்டிலே கதவை திறந்து ஏற்றுக்கொண்டது மரியாள் அல்ல. But she sat at the feet of Jesus and heard his word. ஆனா அவ இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டாள். But the woman that received him into the house, ஆனா அவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்திரியான மார்த்தாள், verse number 40 says, she was cumbered about much serving and came to him and said, Lord, dost thou not care that my sister hath left me to serve alone? Bid her therefore that she help me. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். So Martha received Jesus into the house. மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். Showed all of the hospitality to him. அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உபசரணம் செய்தார். She invited him. அவரை ஏற்றுக்கொண்டார். Maybe she gave him a glass of water. ஒருவேளை ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்திருப்பா. Maybe she removed the sandals from the feet of Jesus. அவருடைய கால்களில் இருந்த பாதரட்சை அவிழ்த்திருப்பா. Maybe she washed his feet. அவருடைய பாதத்தை அவள் கழுவி இருப்பா. Maybe she arranged all kinds of things to make Jesus comfortable in her house. அவருடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து சௌகரியமாய் இருப்பதற்குரிய சகல ஆயத்தங்களையும் செய்திருப்பா. But this other woman, ஆனா இன்னொரு சகோதரியோ, she was sitting at Jesus' feet and heard his இயேசுவின் word. பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு She just did nothing but just was looking at his lips and listening to what he was saying. ஒண்ணுமே செய்யல. பாதத்தருகே உட்கார்ந்தா இயேசு என்ன சொல்றாரோ அவர் வாயை பார்த்துட்டு கவனிச்சிட்டு. Sometimes we have people like this when guests even come to our house. சில நேரத்துல வீட்ல ஜனங்களை நாம இப்படி பாப்போம். நம்முடைய வீட்டுக்கு உறவினர்கள் வந்தாங்களானா, when guests come to our house, only few people will run here and there. சில பேர் தான் இங்க அங்க ஓடிட்டு ஆடிட்டு இருப்பாங்க. Oh, do you want breakfast? Do you want this, that? உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா என்று சொல்லி கேட்பாங்க. But some people will always be looking at them, looking at what they are saying. ஆனா சிலர் இருக்காங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க என்ன பேசுறாங்க, what snack they brought for us. அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, their eyes will be upon that. அவங்க மேலேயே தான் கண்ணா இருக்கும். But this woman Martha, she was cumbered about with the affairs, the work, the chores at her house. ஆனா அந்த மார்த்தாங்கறவ பற்பல வேலை செய்யறதுல வருத்தம் அடைந்தா வீட்டு வேலை. And Jesus answered and said unto her, Martha, Martha, thou art careful and troubled about many things. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். See, Martha brought the case to Jesus Christ. மார்த்தா தனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தா. She said, Lord, look at my little sister. பாருங்க என்னுடைய சிறிய சகோதரியை. Maybe she is elder sister, maybe younger, we don't know. நமக்கு தெரியாது எவ பெரியவ எவ சின்னவ. She had a sister called Mary. Look at her. மரியாள் என்ற சகோதரி இருக்கா, அவளை பாருங்க. Careless. கவலையே இல்ல. She is not worrying for anything. எதை பத்தி அதுக்கு கவலையே இல்ல. Worry free, careless, no concern. கவலை இல்ல, கரிசனை இல்ல, எதை பத்தியும் பாரம் இல்ல. But Jesus, instead of supporting her, அவளுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக இயேசு he said, Martha, Martha, thou art careful and troubled about many things. மார்த்தாளே மார்த்தாளே, நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Look at that word many. அந்த अनेகம் என்கிறத And then in verse number 42 Jesus said, 42வது வசனத்துல he said one thing is needful. தேவையானது ஒன்றே ஒன்று. சிம்பிளா முடிச்சிட்டாரு. கேஸ் வந்தது. கேஸ் என்ன பண்றாரு? ரெண்டே லைன்ல ஆண்டவர், one thing is needful. தேவையானது ஒன்றே. Mary had chosen that good part which shall not be taken away from her. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Praise the name of the living God. Martha came and received him into the house. மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய வீட்டிலே வரும்படியாக ஏற்றுக்கொண்டார். She outwardly did everything to make Jesus to be felt important. இயேசு முக்கியமானவர், அவர் அதிமுக்கியமானவர் என்கிறதை காண்பிக்கிறதுக்காக வெளிப்புறமாக செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அவள் செய்தாள். Sometimes we also do that. சில நேரம் நாமளும் அப்படிதான் பண்றோம். ரொம்ப மரியாதையா நடந்துக்குவோம். ஏன்னா அவங்க கோச்சிக்கு போறாங்க.
They will think bad about us, so we need to show them respect. நம்மை குறித்து அவர்கள் தவறாக நினைத்து விடுவார்கள், அதனால அவங்களுக்கு மரியாதை கனம் It was just outward things, just to make them feel comfortable. அவங்க சௌகரியமாய் இருப்பதா உணர வைக்கணும்ங்கிறதுக்காக நாம வெளிப்புறமா சில காரியங்களை அவர்களுக்கு செய்வோம். Make them feel that they are respected and honored. அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவோம். But you see, man looks at the face, but God looks at the heart. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். One person came into the house. அந்த வீட்ல இருக்கிற ஒரு நபர், two sisters were there in the house. அந்த வீட்ல ரெண்டு சகோதரிகள், one was going out, ஒருத்தர் வெளியே போயாச்சு, inviting him, அவரை வெளியே கூப்பிட்டு receiving him into the house, தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார், doing everything that he needed. அவருக்கு தேவையான சகலவற்றையும் செய்தார். Yes, Jesus felt comfortable because she was hospitable. இயேசு மார்த்தாள் காண்பித்த உபசரணையினாலே அவர் ரொம்ப சௌகரியமாய் இருந்தார். But that's not the reason for which he came. ஆனா அந்த காரணத்துக்காக அவர் அந்த வீட்டுக்குள்ள வரல. Jesus came because these people needed something. இந்த ஜனங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்தார். And that need is himself. அந்த தேவை அவர் மாத்திரமே. Many times even believers are like that sometimes. சில நேரங்களில் விசுவாசிகள் கூட இப்படிதான். People who call themselves to be believers, விசுவாசிகள் என்று தங்களை they say, oh brother, I received Jesus 10 years before. 10 வருஷங்களுக்கு முன்பாகவே நான் ஆண்டவராகிய இயேசுவை You know, I go to church every week. நான் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு நான் செல்லுவேன். I give tithes and offerings. நான் தசமபாகம் காணிக்கையெல்லாம் கொடுக்கிறேன். I even go to ministry and I take part and I am very active in all the church activities. நான் ஊழியத்துக்கு செல்வேன், சபைக்குரிய சகல காரியங்களிலும் பங்கெடுத்துக் கொள்வேன். No, the pastor cannot say anything wrong about it. பாஸ்டர் அத பத்தி எந்த தவறுமே சொல்லல. No elders in my church can point out any mistakes in my life. சபையில இருக்கிற மூப்பர்களும் எந்த ஒரு தவறு என்ன I participate in everything. நான் எல்லாவற்றிலும் பங்கு I do everything correctly. எல்லாவற்றையும் சரியா செய்வேன். Yes, of course, I agree. நான் அத ஒத்துக்கிறேன் தான். But before we do everything outside, வெளிப்புறமாக நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பாக our heart is very important. நம்முடைய இருதயம் தான் முக்கியம். What we think is most needed for our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னத்தை இதயத்திலே சிந்திக்கிறோம் என்பதுதான் முக்கியம். Who we are magnifying in our life. நம்முடைய வாழ்க்கையிலே யாரை நாம் உயர்த்திக் கொண்டிருக்கிறோம்? Is our problem big in our life or is the God big in our life? வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனை நமக்கு பெருசா இல்ல நம்முடைய ஆண்டவர் நமக்கு Are the trials big in our life or is God big in our life? சோதனை நமக்கு பெரிதா இல்ல நம்முடைய தேவன் நமக்கு பெரியவர். Is our family big in our life or is God big in our life? நம்முடைய குடும்பம் நமக்கு பெரியதா இல்ல நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவர். What is big in our life will give us an answer what we think is most important in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை அதிகமாய் முக்கியம் என்று கருதுகிறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். We need to understand more than everything. எல்லாவற்றை காட்டிலும் more than all of our problems. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் more than all of our blessing. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் more than all of our relationships. நம்முடைய உறவுமுறைகள் எல்லாம் more than all of our troubles and trials. நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சோதனைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் He is most important in our life. அவர் ஒருவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிமுக்கியம். He is most needful for our life. அவர் ஒருவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவர். Like I said, he is the most needful for our survival. நம் உயிரோடு வாழ்வதற்கே அவர்தான் நமக்கு Because he is the breath of life. ஏனென்றால் அவரே ஜீவ He is the fountain of life. அவரே ஜீவ ஊற்று. He is the bread of life. அவரே ஜீவ அப்பம். And he is the light of the world. அது மாத்திரமல்ல அவர் உலகத்தின் வெளிச்சம். That's how believers survive. அப்படியாகத்தான் விசுவாசிகள் உயிரோடு வாழ்வார்கள். That's what Jesus said, man shall not live by bread alone, இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னாரு மனுஷன் அப்பத்தினால but by every word that proceeds out of the mouth of அவருடைய God. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் That's the difference between the people of the world and the people of God. உலகத்தின் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். That's the difference between the people of the world and the people of the word. உலகத்தின் ஜனங்களுக்கும் வார்த்தையின் ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம். Yes, Martha was very sincere in doing all of her duties towards the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் கரிசனையாய் அவள் செய்தாள். Externally she wanted to be look perfect. வெளிப்புறமாக அவள் செய்ய வேண்டிய எல்லா காரியமும் பரிபூரணமாக. Maybe she expected an appreciation from the Lord Jesus. ஒருவேளை அப்படி செய்கிறதுனால ஆண்டவரிடத்திலிருந்து அவள் பாராட்டை கூட பெற்றிருக்கலாம். But the other woman, ஆனால் மற்றவளோ she was working in her heart. தன்னுடைய இருதயத்திலே அவள் வேலை செய்து She was thinking about who this man is. இந்த மனுஷன் யாரு?
What is he saying? அவர் என்ன சொல்றார்? I need what he says. எனக்கு என்ன தேவைங்கறத அவர் சொல்லிட்டார். It's the fountain of life. அவர் ஜீவ It's the bread of life. அவர் ஜீவ அப்பம். It's the breath of life. அவர் ஜீவ சுவாசம். It is the light of the world. அவர் உலகத்தின் வெளிச்சம். I need him more than anything. எல்லாவற்றை காட்டிலும் அவர்தான் எனக்கு. I will do everything for him, but first let me listen to him. முதல்ல நான் அவருக்காக எல்லாவற்றையும் செய்வேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவரை I don't want to ignore him and go and do something else. அவரை தவிர்த்து மற்ற காரியங்களை நான் செய்கிறதிலே நான் எனக்கு He is my priority. அவர்தான் எனக்கு முதல். He is greater than everything. அவர் எல்லாவற்றையும் காட்டிலும் He is most needful for me. எனக்கு அதிக தேவையானவர். He is most important for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு அதிக முக்கியமானவர். I need him more than anything. மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் என் வாழ்க்கைக்கு Because he is greater than anything. ஏனென்றால் எல்லாவற்றையும் காட்டிலும் He is much important than anything. அவர் எல்லாவற்றையும் காட்டிலும் அதிமுக்கியமானவர். That's very important. எனவே அதிமுக்கியம். Believers cannot come out of their crisis if they don't come to this point of realization. இந்த விதமான ஒரு உணர்வுக்குள்ளே வராமல் விசுவாசிகள் என்ற நிலையிலே, தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே அவர்கள் நெருக்கத்திலிருந்து வெளியே வர இயலாது. Where we as believers realize he is the most needful. விசுவாசிகள் என்ற நிலையிலே அவர் ஒருவர் தான் நமக்கு அதிக முக்கியமானவர், தேவையானவர் என்பதை உணர வேண்டும். Jesus said one thing is needful. இயேசு கிறிஸ்து சொன்னார் தேவையானது ஒன்றே. Mary had chosen that good part which shall not be மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். If he is our need, அவரே நம்முடைய தேவையாய் இருப்பாரானா we don't lose anything. நாம எதையுமே இழந்து போக மாட்டோம். Let me tell you something. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். If someone wants, they can take anything and everything from us. நம்மிடத்திலிருந்து இருக்கிற எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும்னு ஒருவர் விரும்புறான்னு வெச்சுக்கோ. If someone thinks something evil about us, to rip us off of everything. நம்ம குறித்து ஒரு தீங்கா நம்மளை உறிஞ்சி எல்லாம் ஒண்ணில்லாம நம்ம பத்தி ஒருத்தர் தீமையா நினைச்சு இவனை வந்து பாடுறா எல்லாத்தையும் உருவி தமிழ்ல சொல்லுவாங்களா இவனை ஓட்டாண்டி ஆக்கிடணும், இவனை ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரன் ஆக்கிடணும், பரதேசி ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எல்லாத்தையும் உருவலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவரை உருவ முடியுமா? என்ன பெரிய மைட்டி சாத்தான் வந்தா கூட என்ன பண்ண முடியாது. Because he is someone that cannot be taken away from us. நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட முடியாத ஒருவர் தான் அவர். That's what Jesus said, focus on that part. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுல உங்க கவனத்தை only that is needful for you. அதான் உங்களுக்கு தேவை. It cannot be taken away from you. என்னிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. No devils can take it away from you. ஒரு பிசாசாலும் எடுத்து போட முடியாது. No kingdom can take it away from you. ராஜ்யத்தாலும் எடுத்து போட முடியாது. முடியாது. No king can take it away from you. ராஜாவாலும் எடுத்து போட முடியாது. No force can take it away from you. No military can take it away from you. Because that's the greatest part we have in our life. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கிற மிக பெரிதான பங்கு அது. That is needful. இது நமக்கு தேவையானது. Jesus said one thing is needful. தேவையானது ஒன்றே என்று இயேசு சொன்னார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எல்லா தேவையிலையும் அதுவும் ஒரு தேவையா வச்சுக்கப்பான்னு சொல்ல, தேவையானது ஒன்றேன்ட்டார். உனக்கு இது ஒன்று போதும்ன்றாரு ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு பயங்கரமா பிரச்சனை இருக்கு. இல்லை, உனக்கு தேவையானது ஒன்று. God has only one answer for all our needs. நம்முடைய தேவை எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரே ஒரு பதிலை கொண்டவராய் இருக்கிறார். If we come to him with all of our needs, நம்முடைய தேவை எல்லாவற்றுக்காக நாம் அவரிடத்தில் எந்த தேவையா இருந்தாலும் சரி, we all pray for our needs, right? நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். Physical need, material need, spiritual need, emotional need, this need, financial need. நம்முடைய சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, பொருளாதார ரீதியாக நம்ம அநேக தேவைகள் need தேவைதான் நமக்கு. As long as we are living in this world, we will have need. பூமியில எவ்வளவு காலம் நாம் வாழ்கிறோமோ அவ்வளவு காலம் நமக்கு தேவை இருக்கிறது. But God is saying, ஆண்டவர் என்ன சொல்கிறார், instead of putting your focus on the need, put your focus on the supplier of the need. நீ அந்த தேவைன்னு எதெல்லாம் உனக்கு நினைச்சிட்டு இருக்கியோ அதுல உன் கவனத்தை வைப்பதற்கு பதிலா அந்த தேவைகளை சந்திக்க கூடிய ஒருவர் மீது உன் கவனத்தை. Apostle Paul writing to the saints of the church in the city of Philippi, he says, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் he said, and my God shall supply all of your needs. என்னுடைய தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் உங்கள் சந்திப்பார். அவர் my God shall supply all of your need, not some of your need, but all of your needs. தேவன் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே சந்திப்பார். Not one or two needs, but all of your needs. ரெண்டு இல்லங்க, எல்லாவற்றையும்.
My God shall supply all of your needs. என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கும். தேவை இருக்குதா இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த தேவையை சந்திக்கிற தேவனும் ஒருத்தர் இருக்கிறார். ஹலோ, அதனால உங்களுடைய என்ன சொல்ற நோக்கம், எண்ணம், விசுவாசம் எல்லாத்தையும் யார் மேல வைக்கணும்? Our focus, our thoughts, our faith must be on the supplier of the needs. நம்முடைய கவனம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய சிந்தை மொத்தமும் தேவன் மீது அந்த சிந்தை நமக்கு தேவையை சந்திக்கக்கூடியவர். So any need you have as a believer, God has only one answer. விசுவாசிகள் என்ற நிலையிலே உங்களுக்கு இருக்கிற எந்த தேவையானாலும் சரி, உங்களுக்கு தேவை அவர் ஒருவர் தான். If you say, Lord, please give me 1,000 rupees. ஆண்டவரே எனக்கு 1000 ரூபாய் தேவை. You know what is his answer? அவருடைய பதில் என்ன? One thing is needful. தேவையானது ஒண்ணுதான். Lord, I need 100,000 rupees. ஆண்டவரே எனக்கு 100 ஆயிரங்கள் வேண்டும். ஒரு பதில் என்ன தெரியுமா? தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. ஆண்டவரே ஒரு 3 பிரச்சனை இருக்குது. வேலையில ஒரு பிரச்சனை, வீட்டில் ஒரு பிரச்சனை, அப்புறம் வேற எங்கேயோ இன்னொரு பிரச்சனை. 3 பிரச்சனை இருக்குப்பா, 3 தேவை. ஆண்டவர் பதில் என்ன? தேவையானது ஒன்றே. எத்தனை பேருக்கு வழங்கு? தேவையானது நீங்க இன்னைக்கு போய் ஒரு 10 prayer request, you are writing 10 prayer points. 10 உங்க ஜெப குறிப்புகள் எழுதி கொள்ளுங்க. Some people are very clever, they don't want to forget anything. They write it in the paper while praying, they open their eyes and they read it. Lord, point 1, point 2, point 3. They have bullet points. சிலர் ரொம்ப புத்திசாலிங்க, அவங்க மறந்துடக்கூடாதுங்கிறக்காக பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஜெப நேரத்திலேயே கண்ணை திறந்து பார்த்தா அந்த பேப்பர். Nothing wrong with that. அதுல ஒரு தவறும் கிடையாது. Because I am speaking out of my experience. ஏன்னா என்னோட அனுபவத்துல இருந்து தான் நான் இத பேசுறேன். Some people in modern days they will type and read it from the phone. சிலர் என்ன பண்றாங்க, இப்ப நவீன காலம் ஆயிடுச்சு, போன்லயே அத எல்லாம் குறிப்பு வச்சுக்கறாங்க. At the end of the prayer, Lord, will you answer? ஜெபத்தின் நிறைவுல ஆண்டவரே இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பீங்களா? What is his answer? அவருடைய பதில் என்ன? One thing is needful. தேவையானது ஒன்றே. சிம்பிளா முடிச்சிடுவார். அவர் மேல ஃபோக்கஸை வச்சா, கவனத்தை வச்சா தேவை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்? When you keep your focus on him, the most needful of our life. நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவையாய் இருக்கிற அவர் மீது உங்கள் கவனத்தை நீங்கள் வைத்தால், all your prayer points it will follow you. உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களை பின்தொடரும். All the answer will follow us. எல்லா பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். Because our answer is in him. ஏனென்றால் நம்ம எதிர்பார்க்கிற பதில் அவருக்குள் இருக்கிறது. Blind Bartimaeus said, Lord, have mercy on me. அந்த குருடன் பத்திமேயு சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். Maybe he thought the Lord will take something from his pocket and say, come on, catch it, this is my mercy. ஒருவேளை அவன் நினைச்சிருப்பா அவருடைய பையில இருந்து எதையாவது தூக்கி போட்டு இந்தா பிடிச்சுக்கோ, இதான் என்னுடைய இரக்கம் அப்படி கிருபை. Or receive your sight, go. Somehow survive and live. நீ போய்ட்ட, நீ போய் எப்படியாவது இரு. But God said, ஆனால் ஆண்டவர் சொன்னார், you want mercy? உனக்கு கிருபை இரக்க அவசியம் வேணுமா? You come to me. நீ என்கிட்ட வா. More than the mercy, you need the God of mercy. நீ இரக்கம் கிருபை அத காட்டிலும் அதுக்குரிய தேவன் தான் உனக்கு தேவை. If we say, Lord, heal me, ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று நாம் சொல்வோம். know what is his answer? அவருடைய பதில் என்ன தெரியுமா? More than healing, you need the God of healing. சுகத்தை காட்டிலும் சுகத்தை கொடுக்கிற தேவன் உனக்கு அவசியம். Because I am the healer. ஏனென்றால் நானே பரிகாரி. I am gracious God. I am merciful God. நான் கிருபையுள்ள தேவன், நான் இரக்கமுள்ள தேவன். You need deliverance. உனக்கு விடுதலை வேணுமா? You come first to the God of deliverance. முதல்ல விடுதலையாக்குகிற தேவனாகிய என்னிடத்தில் வா. That's what it means when the writer to the Hebrews wrote what he wrote in Hebrews 11:6. எபிரேயர்கள் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே அந்த பவுலப்போஸ்தலன் எழுதினவர் அப்படி எழுதி இருக்கிறார். He said, but without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். But he that comes to God, ஆனால் தேவனிடத்தில் சேருகிறவன் எவனும் must believe that he is. தேவன் இருக்கிறார் என்றும், தேவன் உண்டென்றும் இருக்கு தமிழ்ல. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். He that comes to God, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். we are talking about drawing closer to God, right? தேவனிடத்தில் நெருங்கி சேர்வதை பற்றி நான் பேசுகிறேன். We are talking about the steps that we need to take to draw closer to God. தேவனிடத்தில் கிட்டி நெருங்கி சேர்வதற்குரிய படி என்னவென்று சொல்லி பார்த்து வருகிறோம். As we take our steps to draw closer to God, we must believe that he is.
நாம் தேவனிடத்திலே நெருங்கி சேர்வதற்கு படியெடுத்து வைக்கிற அந்த நேரத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டியது அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். And then he is the rewarder of those that diligently seek him. அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். Praise the name of the living God. Hebrews 11:6. எபிரேயர் 11:6. So the one that takes steps to draw closer to God must believe that he is. தேவனிடத்தில் நெருங்கி சேருகிற ஒவ்வொருவரும் அவர்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் அவர் உண்டென்றும், He that comes to God must have faith that he is. அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இருக்கிறார்னா how he is? அவர் எப்படி இருக்கிறார்? He is what he says he is. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அப்படியாகவே அவர் இருக்கிறார். You take this book, இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. From the front to the back cover, அந்த முதல் அட்டையிலிருந்து பின்னாடி அட்டை வரைக்கும் all the two testaments, அந்த இரண்டு ஏற்பாடுகள், every one of the 66 books, அந்த 66 புத்தகங்களிலும், every one of the hundreds of chapters அநேக in this book, அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், every one of the hundreds and thousands of verses, scriptures, ஆயிரக்கணக்கான அந்த வசனங்கள், வார்த்தைகள், every one of the millions of words that are recorded in this Bible, கோடிக்கணக்கான இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள், even every one of the billions of letters that are written in it, அதிக கோடியான அந்த எழுத்துக்கள் கூட, front to back, முன்னிலிருந்து பின்பக்கம், reveals only one man. ஒரே ஒரு மனுஷனை மாத்திரமே வெளிப்படுத்துகிறது. That is the Lord Jesus Christ. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. He's just not a man. அவர் வேறு மனுஷன் மாத்திரமல்ல. He is the Lord God of our lives. அவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவனாய் கர்த்தர். And when we come to him, நாம் அவரிடத்திலே நாம் சேருவோம். when we take the steps of faith like Abraham did, ஆபிரகாம் செய்தது போல விசுவாசத்திலே நாம் அடியெடுத்து வைக்கும்போது, we must come believing that he is. அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். Praise the name of the living God. God. You might need anything, உங்களுக்கு தேவை எதுவாக வேணாலும் இருக்கலாம். but when you come to him, ஆனால் நீங்கள் அவரிடத்தில் வரும்போது, you must realize he is. Our needs are met in him. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்குள் சந்திக்கப்படும் என்று. Praise the name of the living God. நாமத்துக்கே. Blind Bartimaeus needed mercy. குருடன் பத்திமேயுவுக்கு இரக்கம் தேவைப்பட்டது. But God wanted him to understand that he is mercy. ஏனென்றால் அவன் புரிந்து கொள்ளும்படியாய் செய்தார் அவரே இரக்கம் உள்ளவர் என்பதை. Blind Bartimaeus, you draw close to the God of mercy and you will have mercy. இரக்கத்தின் தேவனுக்குள்ளே, கிருபையின் தேவன் கிட்ட நீ நெருங்கி வா என்று ஆண்டவர் அவனுக்கு. Doesn't matter whatever need we have in our life. நம்முடைய வாழ்க்கைக்குரிய தேவைகள் எதுவாய் இருந்தாலும் சரி, என்னவாய் இருந்தாலும் all our needs are wrapped up in this word. இந்த நம்முடைய தேவைகள் சகலமும் இந்த வார்த்தைக்குள்ளே அப்படியே சுற்றி, because this word is God and God is this word. ஏனென்றால் இந்த வார்த்தையே தேவனாய் இருக்கிறார், தேவனே வார்த்தையாய் இருக்கிறார். all our needs are wrapped up in his word. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்குள்ளே. that is why Jesus said one thing is needful. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், if I am your greatest need, நானே உங்கள் பெரிய தேவையாய் இருப்பேன். you have everything you need. உங்களுக்குள்ள தேவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். that is what David wrote in Psalm 23. சங்கீதம் 23லே தாவீது அதைத்தான் எழுதினார். the Lord is my shepherd, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், I shall not want. எனக்கு ஒன்று தாழ்ச்சி கிடையாது, which means I don't lack anything. எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. in other words, it means I don't have need of anything. I have everything I need because he is my shepherd. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது. because all my needs are wrapped up in him. ஏனென்றால் என்னுடைய தேவைகள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. you might need salvation. உங்களுக்கு ஒருவேளை ரட்சிப்பு அவசியமா இருக்கலாம், தேவையா இருக்கலாம். when you come to him, ஆனா நீங்க அவரிடத்திலே see, without him we cannot have salvation, right? அவர் இல்லாம நமக்கு ரட்சிப்பு கிடையாது. but when we come to him, ஆனா நாம் அவரிடத்திலே சேரி வந்து we must come believing that he is our savior. அவர் நம்முடைய இரட்சகர், அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இரட்சகர் நம்முடைய தேவையாக்கலனா ரட்சிப்பு நமக்கு வரவே. we might need healing in our body, நம்முடைய சரீரத்திலே நமக்கு சுகம் அவசியமா இருக்கிறது. but when we take the steps of our faith to draw closer to him, நாம் நம்முடைய விசுவாசத்திலே அடியெடுத்து அவர்கிட்ட நாம் நெருங்கி சேருவோம். we cannot come to him for healing. நாம் சுகத்துக்காக அவரிடத்திலே நெருங்கி we cannot think about or imagine about healing to be something that he will throw it to us and we can take it and go away. எப்படியோ சுகத்தை தூக்கி நமக்கு முன்னாடி போடுவார், நம்ம எடுத்துட்டு போந்தறலாம். if we want God to heal us, if healing is our need, தேவன் நம்மை சுகமாக்க வேண்டும், சுகம் நம்ம ஆண்டவர் நம்ம சுகப்படுத்த வேண்டும், we must come
take steps, come to him believing he is our healer. அவர் நம்மை சுகமாக்குகிறவர், அவரே பரிகாரி என்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் அவரிடத்தில் சேர. If we need salvation, he is our savior. நமக்கு ரட்சிப்பு வேண்டுமென்றால் அவரே நம்முடைய We ரட்சகர். need healing, he is our healer. நமக்கு சுகம் என்றால் அவரே நம்முடைய We பரிகாரி. need deliverance, he is our deliverer. நம்மை விடுதலை தேவை என்றால் அவரே நம்மை We need விடுவிக்கிறார். righteousness, he is our righteousness. நமக்கு நீதி தேவை என்றால் அவரே நம்முடைய நீதியாய் இருக்கிறார். If we need eternal life, he is our eternal life. நமக்கு நித்திய ஜீவன் வேண்டுமென்றால் அவரே நம்முடைய நித்திய ஜீவன் So, இருக்கிறார். he that comes to God எனவே தேவனிடத்தில் சேருகிறவன் must believe that he is. அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். So this is how we take our steps to come closer to நாம் God. தேவனிடத்திலே நெருங்கி சேர்வதற்குரிய முதல் படி இதுவா. These are the steps that we take to come to the throne of grace, to obtain mercy in the time of need. தண்டையிலே நம்முடைய ஏற்ற காலத்திலே நாம் சகாயம் செய்ய அந்த கிருபையை அடைவதற்கு, இரக்கத்தை பெறுவதற்கு, நாம் நெருங்கி சேர்வதற்கு இதுதான் முதல் For படி. us only one thing is needful. நமக்கு தேவையானது ஒன்றே. He is greater than all of our needs. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவரே தேவையாய். He is most important than any other thing that we might have in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அவர் அதிக தேவையானவர். He is bigger than everything and everyone. அவர் எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவர். When we come to that point, அந்த ஒரு நிலைக்கு நாம் வரும்போது அதுல அந்த எபிரேயர்ல படிச்சீங்கன்னா come boldly. தைரியமாய் சிங்காசனத்தண்டை சேரப்படும். எப்படிங்க? தைரியமா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நாலு காலில் அப்படியே தவந்துக்கிட்டு அப்படியே உருன்னு பார்த்துட்டு வரக்கூடாது. நன்றது வரப்பே எப்படி வரணும்? You must come boldly. நாம் தைரியமாய் வர வேண்டும். Boldly means we must come with faith. நாம் விசுவாசத்தோடு வர வேண்டும். Like the same writer to the Hebrews writes. அதே எழுத்தான எபிரேயர். But without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது He கூடாது. that comes to God தேவனிடத்தில் சேருகிறவன் எவனும் must come boldly. அவரிடத்திலே தைரியமாய் வர வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. When we write petitions to the people in this world, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நாம விண்ணப்ப படிவம் எழுதும்போது many times we think in our heart whether he will do, whether he will not do, நம்முடைய what இதயத்துல reason. நம்ம சிந்திக்கிறது என்ன, நம்ம எழுதுறோம் அவன் செய்வானோ செய்ய மாட்டாங்களோ அப்படி என்கிற. But that need not be the case for God's people to come closer to the throne of God's grace. தேவனுடைய சிங்காசனத்தண்டை அவர்கள் வரும்போது, இரக்கத்துக்காக ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்ய அவர்கள் வரும்போது அப்படிப்பட்ட When will that boldness come? எப்ப அந்த தைரியம் வரும்? Only when we think he is bigger than everything and everyone else. அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாரை காட்டிலும் மேலானவர் என்று நினைக்கும்போது Only மாத்திரமே when we come to a point of realization that he is the greatest need of our life, then automatically that faith and that boldness that God is expecting of us will come, so that we can take the steps of faith to go closer to the throne of grace and receive mercy. நமக்குள்ள எல்லா தேவைகளை காட்டிலும் அவர் ஒருவர் தான் அதிக தேவையானவர், அதி முக்கியமானவர் என்கிற அந்த நிலைக்கு வரும்போது அவருடைய சிங்காசனத்தண்டை, அவருடைய கிருபையை பெற ஏற்ற சமயத்தில் அவர் சகாயம் செய்கிற அந்த உதவியை அடைய நாம் தைரியமாய் போக முடியும். Should not be a fearful faith. அது ஒரு பயமுள்ள ஒரு விசுவாசம் அல்ல. Fear and faith are opposite to each other. இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. விசுவாசமும் ஒன்றுக்கொன்று எதிரடையானது, ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. சரியான விசுவாசம்னா அதுல தைரியம் இருக்கணும். Like Apostle Peter writes in 2 Peter 1:5, add to your faith virtue. உங்களுடைய விசுவாசத்தோடு நீங்க பக்தியை கூட்டுங்க என்று சொல்றாரு. பக்தியா? தைரியத்தை. Come to the throne of grace. Come boldly to the throne of grace. நீங்க தேவனுடைய சிங்காசனத்தண்டை தைரியமாய் சேரணும். To obtain mercy. கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Secondly, இரண்டாவதாக, last time we had the opportunity, I told you, he cast away his garment. பத்திமேயு மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டான் என்று சொல்லி பார்த்தோம். Jesus called blind Bartimaeus to come to him. He said, cast away his garment. Then he arose and then he came to Jesus. இயேசு பத்திமேயுவை பார்த்து அவனை என்னிடத்துல வர சொல் என்று சொல்லி சொன்னபோது அவன் எழுந்து முதலாவது செய்தது மேல் வஸ்திரத்தை எரிந்து. You distinctly see three different acts he did. அவன் செய்த மூன்று முக்கியமான செயல்களை அந்த இடத்திலே நான் பார்த்தேன். Number 1, he cast away his garment. முதலாவது அவனுடைய வஸ்திரத்தை அவன் எரிந்து போட்டான். Secondly, he arose. இரண்டாவது அவன் எழுந்தான். Thirdly, he walked up to him. மூன்றாவது ஆண்டவரிடத்தில் அவன் நடந்து வந்தான். Praise the name of the
the living God. நாமத்துக்கே மகிமை. We need to cast away what we need to cast away. எதெல்லாம் எரிந்து போட தேவையான காரியமோ அதெல்லாத்தையும் நம்ம எரிந்து போட வேண்டும். Then only we will have the boldness to rise up and take the steps of faith to go towards Him. அப்பதான் நமக்கு தைரியம் உண்டாகும், எழுந்து நின்று ஆண்டவரிடத்துல வருகிறதுக்குரிய தைரியம். Many times we have doubts in our minds. அநேக நேரங்களிலே நம்முடைய சிந்தையிலே சந்தேகங்கள் நமக்கு உண்டாகும். We are double minded. நம்ம இருமனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். Whether this will happen or whether this will not happen. இது நடக்குமா இது நடக்காதா? But when we have Him as the greatest need of our life, ஆனா அவரே நம்முடைய வாழ்க்கையின் மிக அதிக தேவையானவர் என்று நாம் we will have the ability to cast away all the doubts. எதெல்லாம் அந்த தேவையில்லாத அந்த சந்தேகத்தை எல்லாத்தையும் Cast away all the unbelief. அவிசுவாசம் எல்லாவற்றையும் நாம் எரிந்து Cast away everything in which God is not pleased with. அவருக்கு பிரியமில்லாத சகல காரியங்களையும் நாம் வெளியே எறிந்து Every stinking thing that is in our life, like the garment of a beggar was stinking. வெச்சக்காரனுடைய வஸ்திரம் எப்படியாய் நாற்றம் எடுக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாற்றம் எடுக்கிற சகல காரியங்களையும் நாம் எறிந்து விடுவோம். Praise the name of the living God. That's what Colossians 3:9 says. கொலோசியர் 3:9 பார்க்கிறோம். A believer, ஒரு விசுவாசி, he has to put off the old man with his deeds. பழைய மனுஷனை அவனுடைய செய்கைகளிலும் களைந்து போட வேண்டும். அதை என்ன பண்ணணும்? களைந்து போட வேண்டும். இது இல்லாம கிருபாசனத்துக்கிட்ட என்னமே பண்ண முடியாது. If we don't make any attempts to put off the old man, பழைய மனுஷனை எந்த விதத்திலும் களைந்து போடாமல், it's like someone removing the shirt. சிலர் வந்து ஒரு சட்டையை அவிழ்க்கிறதுக்கு like putting off the shirt because it is dirty, அது அழுக்கான it is stinking, அது நாற்றம் எடுக்கிறது, it is good for nothing. அது ஒன்றுக்கும் உதவாது. All that has to happen, it has to be removed. அதெல்லாம் நீக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த நாத்தம் பிடிச்ச சட்டை இருக்கிற வரைக்கும் நம்ம மேல என்ன அடிக்கும்? நம்ம மேல என்ன அடிக்கும்? நாத்தம் அடிக்கும். நம்ம மேல மாத்திரம் இல்ல, நம்ம கிட்ட பக்கத்துல வரவனுக்குலாம் தலைவலி வந்துடும். We cannot draw close to anyone, no one can draw close to us. நாம யார்கிட்ட நெருங்க முடியாது, மத்தவங்க நம்மள நெருங்கி வர மாட்டாங்க. Because we are stinking. ஏனென்றா நமக்குள்ள So if we want to draw closer to a holy God, ஒரு பரிசுத்தமுள்ள தேவனிடத்தை நாம் நெருங்கி சேர வேண்டும். a righteous God, நீதியுள்ள தேவனை நெருங்க வேண்டுமானால், who cannot tolerate sin, பாவத்தை சகித்துக் கொள்ளாத ஒருவர், as a believer, ஒரு விசுவாசி என்கிற we must நிலையில always make an attempt to put off the old man. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட How can we put off the old man? எப்படி பழைய The மனுஷனை scripture says களைந்து put off the old man with his deeds. அவன் செய்கைகளையும் களைந்து போட வேண்டும். See, when God sees our deeds, தேவன் நம்முடைய செய்கைகளை பார்க்கும்போது he can see what kind of a man that we are putting on. நாம் எப்படிப்பட்டதான மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் He knows what is inside. உள்ள என்ன இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். Are we having old man's thinking? இல்ல பழைய மனுஷனுடைய சிந்தனை நமக்குள்ள இருக்கிறதா? Old man's thinking means I am not talking about the age. old man ன்னா நீங்க வயசானவங்க நினைக்காதீங்க. Old man means the kind of man before we came to know the Lord. ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக காணப்பட்ட பழைய The sinful man. ஒரு பாவமுள்ள மனுஷன். The man who was dead in sins. பாவத்துக்கு மரித்த ஒரு மனுஷன். The man who was dead in trespasses. அந்த மீறுதலுக்கு உட்பட்ட ஒரு மனுஷன். The man who lived a life displeasing to God. இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பழைய மனுஷன். Do we have that kind of thinking? அப்படிப்பட்டதான சிந்தனை Is there any thinking in our life that is ungodly? அப்படி தேவனுக்கு பிரியமில்லாத தேவனற்ற காரியம். Are we still holding on to that old man's thinking? இல்ல இன்னும் அந்த பழைய மனுஷனுக்குரிய சிந்தனையை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். Are we still having deeds which is of an old man? இல்ல பழைய மனுஷனுக்குரிய செய்கைகள் இன்னும் நம்மிடத்தில் இருக்கிறதா? Before we came to know the Lord, whatever we thought, are we thinking the same thing? ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் சிந்தித்து Before we came to know the Lord, how we lived, are we living the same way? இல்ல ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக எப்படி வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Before we came to know the Lord, what we believed, are we believing the same thing? ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக எதை விசுவாசித்தோமோ அதே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கிறோம். Before we came to know the Lord, what we did, are we doing the same thing? இல்ல ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நாம் எதை செய்தோமோ அதே இன்னும் செய்து If that old works of darkness, அந்த அந்தகாரத்தின் பழைய கிரியைகள், if the old belief and pattern of thinking and lifestyle is still sticking on to our life, அந்த பழைய விசுவாசம் பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் அந்தகாரத்தின் கிரியைகள் இவைகள் எல்லாம் நம்மிடத்துல இன்னும் காணப்படும். it is like a glue that will make us to sit
where we are and we can never move an inch to draw closer to God. பச போல கம் போல உட்கார வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கோம். நம்ம ஆண்டவர் இடத்துல நெருங்கி சேர முன்னேற நம்ம ஒரு காலம் அந்த We don't know how long blind Bartimaeus was sitting in that place and begging. குருடன் பர்த்திமை எவ்வளவு காலம் அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு கண்ணு தெரியாம உட்கார்ந்திருந்தா யாருக்கு? We don't know how long he had his garment. அவனுடைய அந்த வஸ்திரம் எவ்வளவு காலம் இருந்தது தெரியாது. But when he found life, ஆனா அவன் ஜீவனை கண்டடைந்த உடனே, when he found that the God of mercy is his greatest need, அவனுடைய தேவையை காட்டிலும் அதிக அந்த தேவையை கொடுக்க சந்திக்க, when he had the revelation and understanding that Jesus Christ is bigger than everything and everyone, எல்லாத்தை காட்டிலும் எல்லாவரை காட்டிலும் பெரியவராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு he just removed his coat to go to Jesus. மேல்வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். Unless we put off the old man, இப்படியாக நம்முடைய பழைய மனுஷனை செய்களை நாம் களையாவிட்டால் we cannot go closer to him. நாம் தேவனிடத்தில் நெருங்கி சேர்வது சாத்தியமில்லை. After Apostle Paul wrote put off the old man in verse number 9, 9வது வசனத்துல பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு என்று எழுதிவிட்டு verse number 10 he says then put on the new man, 10வது வசனத்துல புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். which is renewed in the knowledge after the image of him that created him. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Many times we think why we are not able to put on the new man. ஏன் நம்மால புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்ல, yes, we have received Christ into our life, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், been baptized, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், been filled with the Spirit, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். but still why we are not able to completely be renewed? ஆனா இன்னும் நாம் முழுவதுமாய் மறுரூபமடைய மாற்றமடைய முடியவில்லையே. See, the renewal must go towards the upward and forward direction. இந்த மறுரூபம் அந்த மனமாற்றம் என்பது அது முன்னோக்கின நிலையே உயர்ந்து போகக்கூடிய வேண்டியதாக. Now I agree everything may not change within one day, எல்லாமே ஒரே நாளில் அப்படி ஆகும், but each and every passing day, ஆனா கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் the scripture says வேதவசனம் சொல்கிறது the inner man is becoming new. புதிய மனுஷன் நாளுக்கு நாள் அவன் It should be always in upward and forward direction. அவன் அது முன்னோக்கி அது முன்னாடி கடந்து போகிறதா, should not be down and up, அது மேல் நோக்கி முன்னோக்கி should not be in the downward direction. அது கீழ் நோக்கி போகிற திசைக்கு But போகிறது. why we are not able to experience that upward and forward direction in putting on the new man? ஏன் அந்த புதிதான மனுஷனை நாம் மேல் நோக்கினவர்களாய் முன்னேறி செல்கிறவர்களாய் நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கப்பட முடியாமல் இருக்கிறோம்? Because எதனால என்றால் still we have not removed the old man. இன்னும் நம்ம அந்த பழைய மனுஷனையே களைந்து போடல. I think I told you last Sunday. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதை சொன்னேன் என்று நினைக்கிறேன். Many times people like to wear new clothes. அநேக நேரங்களிலே புதிய உடுப்பு போட்டுக்கிறதுக்கு Dress கோடா விளங்குறோம். Christmas or New Year. கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயர்க்கோ. But what do you have to do? ஆனா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன? You don't put on those new clothes over all the old clothes that is stinking and rotting with all smell of sweat and everything. புதுசு போட்டுக்கணும்னா ஏற்கனவே போட்டு நாற்றம் எடுத்து கிழிஞ்சு போய் இருக்கிற அசுத்தமான அந்த உடுப்பு மேல before we put on the new clothes, புதிய உடுப்பு போடுவதற்கு remove the old clothes, take fresh shower and then put on the new clothes. பழைய உடுப்பை களைந்து தண்ணில குளிச்சு சுத்தம் பண்ணி அதுக்கு பின்பா புது உடுப்பு போடு. That's what the Lord says. ஆண்டவர் அதை put off the old man with his deeds, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடு. then put on the new man. அதன் பின்பாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். When you put off the old man, அந்த பழைய மனுஷனை நீங்க களைந்து போடும்போது that's where the deliverance is. அங்கதான் விடுதலையே இருக்கு. That's what released blind Bartimaeus from his beggar seat all of his life. அவனுடைய பிச்சைக்கார வாழ்க்கையிலிருந்து அவனை விடுதலை பண்ணினது அதுதான். He cast away his garment before he went to Jesus. மேல்வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். So when we do that act, அந்த செயலை நாம் செய்யும்போது, the putting off act, அந்த போடுகிற அந்த களைந்து போடுற காரியத்தை remove all kinds of unbelief, எல்லா அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கி all kinds of worry, எல்லா கவலையும் நீங்கி போகிறதா இருக்கும். all kinds of doubts, எல்லா சந்தேகமான காரியங்களும் நம்மை விட்டு போகும். kinds of fear, பயமுள்ள சகலமும் நம்மை விட்டு all நீங்கி kinds of disobedience, கீழ்ப்படியாத சகலமும் நீங்கி போகும். all kinds of things that are displeasing in the sight of God that are present in our life. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத சகல காரியங்களும் நீங்கி போகும். Jesus said in Matthew 6:34, take no thought for tomorrow. இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:34 சொல்றார், நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. Don't worry.
கவலைப்படாதீங்க. Philippians, the same Jesus said, be careful for nothing. அதே இயேசு கிறிஸ்து பிலிப்பியரசனை ஒன்றுக்கும் கவலைப்படாதங்கறாரு. Do you know worry is sin? கவலை பாவம் உங்களுக்கு just like unbelief is sin, worry is sin. எப்படி அவிசுவாசம் பாவமோ அதுபோல கவலையும் பாவம். See, unbelief is like the head of the family. அந்த அவிசுவாசங்கிறது குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி. குடும்ப தலைவர் மாதிரி யாரு? அவிசுவாசம். அவருக்கு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. He has got so many wives and so many children. அவருக்கு अनेक மனைவிகள் अनेक பிள்ளைகள் உண்டு. If unbelief is there, then he will bring everyone. அவிசுவாசம் இருந்தா எல்லாத்தையும் கொண்டு வந்துரும். பயத்தை கொண்டு வந்துரும். Fear, worry, கவலையை கொண்டு வந்துரும். everything, sleeplessness, not able to eat, sickness, சாப்பிட முடியாம, bring everything. எல்லாவற்றையும் கொண்டு வந்து. Lord says, don't worry for anything. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத. Towards the end of the chapter, Matthew 6, he says, seek ye first the kingdom of God. அந்த 6 கடைசியில பார்க்கிறோம், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு. When you keep me in the right place, everything will fall into place. நீ இடத்துல வைத்தாய், நான் மற்ற எல்லாம் சரியாவே இருக்கும் உனக்கு. Cast away, put off. எனவே களைந்து போடு. That will make you to take steps to go closer to him. தேவனிடத்திலே நெருங்கி சேருவதற்கு அது ஏதுவாகும். Many times we think some things are right for in our life. अनेक நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் வந்து நம்முடைய பார்வைக்கு சரியா இருக்கு. What we think we are holding on in our life is lawful, rightful thing. நாம நியாயமானது சரியானது என்று நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டிருக்கிற अनेक காரியங்கள். Like in that parable that Jesus talked about. இயேசு சொன்ன அந்த உவமையிலே பார்க்கிறோம். He prepared a great supper and invited many. அவர் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி अनेகரை அழைத்தார். 3 excuses. 3 சாக்கு போக்கு. Bought a piece of land. நான் ஒரு நிலத்தை வாங்கினேன். What is wrong in that? அது என்ன இருக்கு? Can you prove through the scripture it is a sin to buy a piece of land? ஒரு நிலம் வாங்குறது பாவம்னு இந்த வேத வசனத்தை கொண்டு நிச்சயப்படுத்த முடியுமா? The other said, I bought 5 yoke of oxen. இன்னொருத்தன் சொன்னா நான் 5 ஏர் மாடு கொண்டேன். Can we prove that it is sin according to the scriptures? அவிதமாய் 5 ஏர் மாடு வாங்குறது பாவமா? And another said, I have married a wife. இன்னொருத்தன் சொன்னா நான் மனைவியை கொண்டேன். He not even said many wives. He said, I have married a wife, one wife. அவன் अनेक பெண்ணை விவாகம் பண்ணினேன்னு சொல்லல, ஒரு பெண்ணை தான் விவாகம் பண்ணேன்னு சொன்னான். Nothing wrong with that. அதுலயும் ஒரு தவறு இல்ல. Wealth, work, ஆஸ்தி, கிரியை, வேலை, அடுத்து வந்து மனைவி. But what was the problem? பிரச்சனை என்ன? They were keeping that first in their life. அதை தங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் வைத்ததுதான். That will also that will also not help us to put off the old man. அது கூட அப்படிப்பட்ட காரியங்கள் கூட நம்முடைய பழைய மனுஷனை கலைந்து போட தகுதியான சரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் அதை வச்சிருக்க வேண்டிய இடத்துல தான் என்ன பண்ணணும். But he has to be first. ஆனா அவர்தான் நமக்கு முதன்மையா இருக்கணும். Apostle Paul wrote in 1 Corinthians 6:12, all things are lawful unto me. 1 கொரிந்தியர் 6:11ல பவுல் அப்போஸ்தலன் எல்லாம் எனக்கு வந்து but all things are not expedient. 6:12 1 கொரிந்தியர் 6:12 இங்கிலீஷ்ல எல்லாவற்றையும் 6:12 தான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் எல்லாம் எப்படி இருக்காது? தகுதியாயிராது. All things are lawful unto me, but I will not be brought under the power of any. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். Yes, we can buy a piece of land. ஒரு நிலத்தை நாம வாங்கலாம். But you cannot be brought under its power. ஆனா அந்த அதிகாரத்துக்கு கீழ நீங்க போக கூடாது. You cannot reject the things of God giving a piece of land as an excuse. தேவனுடைய காரியங்களை புறக்கணித்து ஒரு நிலத்துக்கு போய் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. God is our greatest power. தேவன் தான் நம்முடைய மிக பெரிதான வல்லமை. Praise the name of the living God. Second step. இரண்டாவது படி. Cast away what needs to be cast away. எரிந்து போட வேண்டியவைகள் எவைகளோ அவைகள் எரிந்து போடப்பட வேண்டும். Put on what needs to be put on in our life. எதை தரித்துக் கொள்ள வேண்டுமோ அதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். These are two very important steps. இரண்டு முக்கியமான படிகள் இவைகள். That will draw us closer to him. அது தேவனிடத்திலே நெருங்கி சேர்வதற்கு. Thirdly, மூன்றாவதாக Proverbs 28:13. நீதிமொழிகள் 28:13. A very familiar scripture that most all of us know. நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம். He that covereth his sins shall not prosper, but whoso confesseth and forsaketh them shall have mercy.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Thirdly, repentance draws us closer to God. மனம் திரும்புதல் தேவனுக்கு நேராக நம்மை கிட்டி சேர்க்கக்கூடியதாக. Repentance means, what is the meaning of it? அப்படினா அர்த்தம் என்ன? மனம் திரும்புதல் என்பது Repentance means change, ஒரு மாற்றம், change of mind. மனதை மாற்றுகிறது. This blind Bartimaeus, he arose. இந்த குருடன் பர்த்திமேயு எழுந்தான். From sitting he changed his position to standing to walk up to Jesus. உட்கார்ந்திருந்த அந்த தன்னுடைய நிலையை விட்டு அவன் எழுந்திருந்தான். So repentance is the change that happens before we could draw closer to him. ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேர்வதற்கு முன்பாக நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய மாற்றம் அது. Many times we think repentance of something that we do only once in our Christian life. அநேக நேரத்துல நாம நினைக்கிறது என்னன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்பது ஒரே ஒரு We read that familiar scripture in Acts chapter 2 and verse number 38. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். Repent and be baptized நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் in the name of the Lord Jesus Christ for the remission of sins. பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். But you see, when you look at the scriptures, ஆனா அந்த வேத வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா God had the same message for the sinners and also for the saints. அது பரிசுத்தவான்களுக்கும் அதேதான், பாவிகளுக்கும் அதே வசனம்தான். To sinners God say repent. அங்கே பாவிகளுக்கு சொல்றார் மனம் திரும்புங்கள். But even for the saints God says அந்த repent. பரிசுத்தவான்களுக்கு பார்த்து சொல்றார் நீங்க மனம் திரும்புங்க. If you are in deep dark sin in this world, நீங்க இந்த உலகத்துல ஒரு ஆழமான பாவக்குழியில இருந்தீங்கன்னா God says repent and be ஆண்டவர் baptized. சொல்றாரு அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்புங்க. But at the same time, அதே நேரத்துல when the Lord Jesus spoke to all the seven messengers of the seven churches, நம்முடைய வெளிப்படுத்துற விசேஷம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கும் 7 தூதர்களை கொண்டு maybe he did skip, I believe, one or two, but he said repent. Even to the church he said repent. அந்த சபையை பார்த்து சொல்றார், 1-2 சபை தவிர மற்ற எல்லா சபையை பார்த்து சொல்றார் மனம் திரும்பு. So repentance should be a continuous trait that has to happen in the life of the believers. இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தொடர்நிலையாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். See, as long as we are living in this இந்த world, உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வரைக்கும் many times the things of this world come to corrupt us. அநேக நேரங்களிலே உலகத்தின் காரியங்கள் வந்து நம்மை கரைப்படுத்துகிறதா They come to disturb our life. நம்முடைய வாழ்க்கையை இது துயரப்படுத்துகிறதா இருக்கிறது. That's what Jesus once told his disciples. ஒருமுறை நம்முடைய சீஷர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாக He சொன்னார், that is washed, he that has taken bath, I am paraphrasing it, he is clean everywhere except his feet. அவனுடைய பாதத்தை தவிர மற்றவர்கள் முழுகி சுத்தமாய் இருக்கிறவன். ஒருத்தன் ஸ்நானம் பண்ணிட்டானா சரீரம் முழுவதும் சுத்தமா இருந்தாலும் பாதம் எப்படி இருக்குது? அழுக்கார். ஏன் இன்னும் அந்த பாதம் எதுல ஒட்டி இருக்கு? அழுக்கான இந்த தரையில இருக்கு. ஒண்ணும் இல்லை, நம்ம from coming out of the bathroom to the room to dress up, even the feet becomes dirty. பாத்ரூம்ல குளிச்சிட்டு பாத்ரூம்ல இருந்து ரூம்க்குள்ள போகும்போது கூட நம்முடைய பாதங்கள் அழுக்காகிறது. Clean everywhere but still the feet is dirty. எல்லாம் சுத்தமாக இருந்தாலும் பாதங்கள் அழுக்காகிறது. Why? What's the reason? ஏன் என்ன காரணம்? Because still feet is the only part that is in contact with the ground. அந்த பாதம் ஒண்ணுதான் அந்த பூமியோட இணைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். In the same way, அதே போல yes, we are in this world. நாம் இந்த உலகத்துல தான் இருக்கோம். Though we are not of this world, we are in this world. இந்த உலகத்தார் அல்ல, ஆனால் இந்த உலகத்துல தான் But as long as we are in this world, நாம் இந்த உலகத்துல இருக்கிற காலம் வரைக்கும் the world tries its best to corrupt our lives, உலகமானது தன்னுடைய காரியங்களினாலே நம்முடைய வாழ்க்கையை to corrupt our thoughts, நம்முடைய சிந்தையை to கலங்கப்படுத்த, corrupt our mind, நம்முடைய சிந்தையை to corrupt our imaginations. நம்முடைய எண்ணங்களை இது மாற்ற But the Lord says, ஆண்டவர் சொல்கிறாரு, let the continual cleansing process go on in the life. இந்த சுத்திகரிக்கிற காரியம் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே And இருக்க it வேண்டும். cannot happen until we have a repentant heart. நம்ம மனம் திரும்பாத அந்த மனம் திரும்புகிற இருதயம் இல்லாமல் அந்த காரியம் நடைபெறாது. Praise the name of the living God. Repentance draws us closer to God. எனவே மனம் திரும்புதல் தேவனிடத்திலே நம்மை நெருங்கி செல்லும். Repentance attracts the mercy of God. தேவனுடைய மனம் திரும்புதல் தேவனுடைய கிருபை இரக்கத்தை நமக்கு. That's why even the Lord, when he spoke to the church, he said repent and repent and repent. ஆண்டவர் சபையை பார்த்து கூட சொல்கிறார் மனம் திரும்பு மனம் திரும்பு என்று. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. If we try to cover
அதை மூடி மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, cover our sins, we shall not நம்முடைய prosper. பாவத்தை நாம் மூடி மறைக்க நினைத்தால் நாம் செழிப்பாக. We try to cover the corruption of this world in our life. உலகத்தினுடைய களங்கத்தை தவறை நம்முடைய வாழ்க்கையில நாம் மறைக்க If we fail to dust off all those corruption that the devil might trying to stain our life, பிசாசானவன் அந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்த நினைக்கிற எல்லாவற்றையும் நாம் முற்றிலுமா the நீக்காவிட்டால் scripture says we shall not prosper. நாம் வாழ்வடைய முடியாது என்று வேதவசனம் சொல்கிறது. Whoso confesseth and forsaketh them ஆனா shall அறிக்கை have. செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். There are two things. ரெண்டு காரியம். Confess, அது அறிக்கை எடுக்கிறது, forsake. விட்டு விடுறது. Even in repentance there are three things. அதே மனதிரும்புதல்ல மூன்று காரியம். You can read about it, how the disciples came when they were to be baptized by John the Baptist. யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெறும்படியாய் வந்த அந்த சீஷர்களை பார்த்தால் நன்கு தெரியும். John preached the message of repentance. யோவான் மனந்திரும்புதலுக்குரிய செய்தியை அவர்களுக்கு நேராய் பிரசங்கித்தார். We all know he is the one who foreran ஆண்டவருக்கு முன்னோடியாய் பாவத்தையை செவைப்படுத்தும்படியாய் the first coming of Jesus. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவிக்கும்படியாய். So the message of repentance, it foreran the first coming of Jesus. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பாக அந்த மனந்திரும்புதலின் செய்தி அவர்களுக்கு In the same way, the same message of repentance is forerunning the second coming of Jesus. அதுபோலதான் இந்த மனந்திரும்புதல் செய்தியும் கூட ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்பாக Repent and come back to God. எனவே மனந்திரும்புதல் தேவனிடத்திலே நம்ம Repent and come back to His word. அவருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம திரும்ப Dust off the corruption of this world. இந்த உலகத்தினுடைய களங்கங்கள் எல்லாவற்றையும் நாம் நீக்க வேண்டும். Don't be careless to dust off what the devil would try to settle upon our lives. நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து எந்த களங்கத்தெல்லாம் வைக்க முயற்சிக்கிறாரோ Change. அதிலிருந்து நம்ம மாற்றம் Change of mind. சிந்தையில மாற்றம். And then when the disciples came to be baptized by John the Baptist, they confessed their sins. அவங்க சீஷர்கள் அவரிடத்துல வந்து ஞானஸ்நானம் பெற வந்தபோது அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள் என்று Confess means they openly declared it with their mouth. அவங்க வெளிப்புறமாகவே தங்களுடைய வாயை திறந்து அறிக்கை விட்டார்கள். என்னது நான் செஞ்சது? சிலர் பண்ற அறிக்கை எல்லாம் பார்த்திருக்கீங்களா? தெரியாம தெரிஞ்சே செஞ்சிருப்பாங்க. அறிக்கை பண்றவங்க எப்படி பண்றது? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லலாமா? ஆண்டவரே தெரிஞ்சு திமிரு பிடிச்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போனா என்ன கிடைக்கும்? இறக்கம் கிடைக்கும். சிலர்லாம் பண்ணுவான், டேய் தப்பு பண்ணிட்டு அப்புறம் நைட் போய் ஜோம் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணிக்கலாம். Confession means you are openly declaring. நீ வெளிப்புறமா வாயை திறந்து அறிக்கை எடுக்கிறது தான். There are some other intelligent people, they say because of that person I did like this, Lord please forgive. சிலர் ரொம்ப புத்திசாலி, அந்த மனுஷனால அவரால நான் இப்படி ஆனேன். And he made me to do that. அவங்க தான் என்னை இது செய்யும்படியா. He made me to do that. அவங்க தான் என்னை செய்யும்படியா சொன்னாங்க. No, that's not the right kind of confession. அப்படிப்பட்டதான அறிக்கை சரியான அறிக்கை இல்ல. அதாவது இருதயத்தை கிழிச்சிரணும் ஆண்டவர் முன்னாடி. உள்ளதா உள்ளபடி நம்ம பண்ண தப்பு எதனால பண்ணோம், என்ன நோக்கத்தில் பண்ணோம் எல்லாம் நமக்கு தான் தெரியும். கரெக்டா? பக்கத்தில் இருக்கணும்னு தெரியாது. We must openly declare it. That is the kind of confession. வெளிப்படையாய் வாயினால் அறிக்கையிட வேண்டும். And then the scripture says confesseth and forsaketh them. அது மாத்திரமல்ல அறிக்கை செய்து விட்டு விடணும். Even during the days of John the Baptist, he said, bring therefore fruits meet unto repentance. மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவரிடத்தில் சொன்னார். Praise the name of the living God. நாமத்துக்கு இந்த உண்மையான மனந்திரும்புதல் இருந்ததுன்னா 100% கேரண்டி ஆண்டவர் அதை என்னவே பண்ண மாட்டார். If God finds true repentance from the hearts of His people, நம்முடைய ஜனத்தினுடைய இருதயத்தின் உண்மையான மனந்திரும்புதலை காண்கிற தேவன், He will never forsake them. அவர்களை ஒரு காலும் விட்டு விட மாட்டார். Because He knows. ஏனென்றால் அவருக்கு நன்றாக He knows the sincerity of our hearts. அவருடைய இருதயத்தின் உத்தம நிலைமை என்னது? No matter whatever we have done, நம்ம என்ன செய்தாலும் சரி, when we break our hearts, tear our hearts, நம்முடைய இருதயத்தை கிழித்தவர்களாய் உடைத்தவர்களாய். தாவீது என்ன எழுதுறாரு அந்த 51வது சங்கீதத்துல, இந்த 51st Psalm, 51வது சங்கீதத்துல தாவீது என்ன எழுதுகிறார்? தேவனே நொறுங்குண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர், which means Lord you never forsake a contrite spirit and a broken heart. நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். Praise the name of the living God. We all know about the prodigal son. இளைய குமாரனை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். We all know how foolishly he committed
what he did. அவன் செய்த புத்தீனமான காரியம் என்னவென்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக But a point of time came in his life. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு நேரம் வந்தது. Says, I will arise and go to my நான் father. எழுந்து என் தகப்பனுடைய வீட்டுக்கு And போவேன். I will say, Lord, Father, I have sinned against you. I have sinned against தகப்பனே, you. நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் I செய்தேன். have committed sin to a level that I am not worthy to be called as your son. குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி இல்ல. He not only thought about it, he actually did what he said. நினைச்சது மாத்திரமல்ல, உண்மையாக நினைச்சதை வாயினால் அறிக்கையிட்டார். But did the father accept him or reject him? அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டானா He புறக்கணித்தாரா? even did not wait for his confession when he saw him drawing closer to him afar off. மகன் வாயை திறந்து அறிக்கையிடுவதற்கு கூட தகப்பன் காத்திருக்கல. தூரத்திலே அவனை கண்டவனாய் அவனை He ஓடி fell on his neck and kissed him and brought him to அவனை his house. கழுத்திலே பிடித்துக்கொண்டு அப்படியாக அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டான். That is why repentance attracts the mercy of God. மனம் திரும்புதல் தேவனுடைய இரக்கத்தை கிருபையை நமக்கு நேராய் கொண்டு வரக்கூடியது. It will help us to take positive steps to draw closer to him. தேவனிடத்திலே நாம் இன்னும் நெருங்கி சேருவதற்குரிய நேர்மறையான அடிகளை வைக்கக்கூடும். What is the opposite of repentance? மனம் திரும்புவதற்கு எதிர்மறை என்ன? Justification. நியாயப்படுத்துறது. தப்பு பண்ணிட்டு என்ன பண்றது? தப்புன்னு ஒத்துக்காம என்ன பண்றது? நியாயப்படுத்துறது. இந்த ரெண்டு ஆவியும் சபைகளை கிரியை செய்து பாருங்க. இன்னைக்கும் ஒரு கூட்ட ஜனம் எப்படி இருக்குது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இருதயம். The spirit of repentance is working in one group of people. ஒரு வகை கூட்டத்தினிடத்திலே மனம் திரும்புதலின் ஆவி கிரியை செய்கிறதா இருக்கிறது. There is a spirit of justification working in another group. இன்னொரு வகை கூட்டத்திலே நியாயப்படுத்துகிற ஒரு ஆவி. Justification will bring condemnation. நியாய தீர்ப்பு என்பது ஆக்கினை தீர்ப்பை தான் கொண்டு வரும். Repentance will draw us closer to God. ஆனா மனம் திரும்புதல் தேவனுடைய கிருபை இரக்கத்தை நமக்கு நேராக கொண்டு சேர்க்கும். நம்மள ஆண்டவர்கிட்ட தூக்கிட்டு போயிடும். எது? மனம் திரும்புதல். ஆனா நியாயப்படுத்துற ஆவி என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட இருந்து விரட்டி அடிச்சு. Repentance will draw us closer to God. Justification will drive us away from God. மனம் திரும்புதல் நம்மை தேவனிடத்திலே கிட்டி சேர்க்கும். ஆனால் நியாயப்படுத்துதல் என்பது தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தும். Realizing that he is our greatest need is the first அவரே step. நம்முடைய வாழ்க்கையின் மிக அதிக தேவையானவர், முக்கியமானவர் என்பதை Secondly, cast away what you need to cast away and put on what you need to put on. இரண்டாவது, எரிந்துவிட வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எரிந்து தரித்துக்கொள்ள வேண்டியவளை தரித்துக்கொள்ள வேண்டும். Thirdly, true repentance will draw us closer to him. மூன்றாவது, உண்மையான மனம் திரும்புதல் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கக்கூடியது. Fourthly and finally, நான்காவதாக இறுதியாக, we have to be merciful in order to obtain the mercy of God. நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க. Matthew 5:7 our Lord Jesus said. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:7 சொல்லி இருக்கிறார். He says, "Blessed are the merciful, for they shall obtain mercy." இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Many times when we go through crisis in our life, அநேக நேரங்களிலே நாம் நெருக்கத்திலே கடந்து போகும்போது we forget to show mercy to others. மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க நாம் தவறி போகிறோம். If we don't show mercy to others, மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க நாம் தவறி how போகிறோம். can God show mercy to us? தேவன் நம்முடைய இரக்கத்தை நமக்கு எப்படி கொடுப்பார்? The scripture says, "Blessed are the merciful, for they shall obtain இரக்கமுள்ளவர்கள் mercy." பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Many times people are not able to come out of their crisis because they fail to be merciful to the people that they need to be merciful. அநேக நேரங்களிலே தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே பிரச்சனையிலிருந்து ஜனங்கள் வெளியே வர முடியாமல் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த நெருக்கத்தின் நேரத்தில் இவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க தவறினதுனால. See, it's people's perspective. இது மனுஷர்களுடைய அறிவுக்கு. Sometimes people think, if I go through problem, நான் பிரச்சனையோட நான் போனேனா, let everybody go through problem. எல்லாரும் பிரச்சனையோட போட்டும். Even if they have the opportunity to help others come out of their problem, they won't do it. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை விடுவிக்க முடியும் இருந்தா கூட செய்ய மாட்டாங்க. They say what it is, I myself I am going through, why I have to deliver. நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், பிரச்சனையில இருக்கேன், நான் போய் எதுக்கு அவங்க? எனக்கே பிரச்சனை, நான் எதுக்கு போய் இன்னொருத்தனுக்கு? ஒரு அதே இது இன்னொரு மனநல இருக்குது. எனக்கு பிரச்சனை இருக்குப்பா, அவனை காப்பாற்றி விடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் நான் போகிற பிரச்சனையில் என்ன பண்ணக்கூடாது, அவன் போகக்கூடாதுன்னு அவனை என்ன பண்ணுறது? இப்படி ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழம்பெரும்
நடிகர்கள் இருந்தாங்க, ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தர்மம் தானம் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவார். இன்னொருத்தர் வந்து பண்ணவே மாட்டார். ஆனால் 2 பேரும் என்ன பண்ணாங்க, அவங்க நடிப்புலையும் சரி பின்னாடி அவங்க அரசியலுக்கு வந்ததுலையும் சரி, அது தேவர் பிக் பீப்புள். அவங்க பெரியவர்களாக இருந்தார்கள். I don't want to take their names. அவங்க பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதில் ஒருத்தர் வந்து பயங்கரமாக தானம் பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து தானம் பண்ண மாட்டார். லேசில் என்ன பண்ண மாட்டார், கையை விரிக்க மாட்டார். காரணம் என்னென்னா, ஒருத்தருடைய எண்ணம் என்னென்னா 2 பேருமே கஷ்டத்துலேருந்து வந்தவங்க தான். Both people they came from the lowest of the low. அவர்களும் மிகவும் தாழ்வான நிலையிலிருந்து உயர வந்தவர்கள். One was generous, the other was very stingy or thrifty. ஒருத்தர் தாராள குணமுடையவர், ஒருத்தர் வந்து கஞ்ச பிசினாரி. அந்த தாராள குணமுடையவருக்கு என்னன்னா நாம ஃபர்ஸ்ட் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. நாம பட்னியா இருந்தோம், யாரும் எப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இன்னொருத்தருக்கு எப்படி தெரியுமா, நான் கஷ்டப்பட்டப்போ எனக்கு என்ன செஞ்சானா நான் எதுக்கு பாருங்க, அந்த அந்த எண்ணத்தை பாருங்க. You just look at the the mentality of the people. அந்த மனுஷர்களுடைய மனநிலையை பாருங்க, the perspective of the people. ஜனங்களுடைய மன. But God says here, ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், blessed are the merciful, for they shall obtain mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Praise the name of the living God. In Matthew chapter number 18, Jesus narrated a story. 18வது அதிகாரத்துல மத்தேயுல ஆண்டவர் ஒரு கதை சொல்றார். Let us look at this story before we bring this to close. இத முடிக்கிறதுக்கு முன்பாக அந்த ஒரு கதையை பார்ப்போம். Matthew 18 beginning from verse number 23, the scripture says, 23ஆம் வசனத்திலிருந்து அது ஆரம்பிக்குது. The kingdom of heaven is ராஜ்யம் like unto a certain king which would take account of his servants. ஒரு ராஜா தனக்கு கணக்கு பார்க்க வேண்டியிருந்த ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. Verse number 24, and when he had begun to reckon, one was brought unto him which owed him 10,000 talents. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார். So the king was looking at the accounting books, seeing what are the servants owing to him. அந்த ராஜா கணக்கு புத்தகத்தை திறந்து பார்த்தபோது தன்னுடைய ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்து கொண்டிருந்தான். And one servant owed him 10,000 talents. ஒருத்தன் 10,000 தாலந்து. And verse number 25 says, 25ஆம் வசனம் சொல்லுது, this guy is owing me so much. அதிகமாக என்னிடத்துல கடன் பட்டிருக்கிறான், கொடுக்கல. He commanded him to be sold, his wife and children and all that he had, so that the payment can be made. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளை. Family sales. Family sales. எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணு, கடனை. But what that fellow did, that servant fell down and worshipped him, saying, Lord, have patience with me, I will pay thee all. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். And verse number 27 says, the Lord of the servant was moved with compassion and loosed him and forgave him the debt. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். மன்னிச்சு விட்டுட்டான். He was moved with compassion. அவன் வந்து மனது இறங்கினான். He showed him mercy. அவன் இரக்கம் காண்பித்தான். But the same servant went out and found one of his fellow servants. அவன் அந்த ஊழியக்காரன் மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்ட அவன் ஊழியக்காரன் மன்னிப்பு பெற்றவன் புறப்பட்டு வெளியே போறான். Which owed him 100 pence, and he laid hands on him and took him by the throat, saying, pay me that thou owest. தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். இவர் ஆல்ரெடி 10,000 ரூபாய்க்கு மன்னிச்சு ராஜா விட்டாரு. இப்ப இவர் வெளியில போய் 1 ரூபாய் ஒருத்தன் வாங்கியிருக்கிறான் பாவம். அவனை போய் he is grabbing his throat and saying, pay me what thou owest. தொண்டையை நெரித்து நீ என் கடனை தீர்க்க வேண்டும். Verse 29, and his fellow servant fell down at his feet and besought him, saying, have patience with me and I will pay thee all. He makes the same kind of request that he made to the king. 16 தாலந்து கடன் பட்டவன் அவன் அதே காரியத்தை அவனோட வேலைக்காரன் சொல்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். But this servant, he would not accept the request of his fellow servant.
அந்த உடன் வேலைக்காரன் சொன்ன காரியத்தை அவன் சம்மதிக்கல. He says, take this fellow, cast him into the prison till you should pay the debt. அவன் அந்த 100 வெள்ளி பணத்தை கடனை கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் அவனை சிறைச்சாலையில போடுன்னு சொல்லிட்டான். So the other fellow servants, they saw all of this and came and told this to the Lord. அவனோட வேலை பார்த்த மற்ற வேலைக்காரர்கள் இது எல்லாத்தையும் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததெல்லாம் That is சொல்லிட்டான். why the king called him and he said, oh wicked servant, I forgave you everything because thou desirest me. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். Shouldst not thou also have had compassion on thy fellow servant, even as I had pity on thee? நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. That is why his lord the king was angry, delivered him to the tormentors till he should pay all that was due unto him. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு பாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்புக் He கொடுத்தான். cancelled the mercy that was already given to him. ஏற்கனவே அவனுக்கு கொடுத்த இரக்கத்தை அந்த எஜமான் நீக்கி He விட்டான். cancelled the forgiveness that was already shown to him. ஏற்கனவே அவனுக்கு கொடுத்த மன்னிப்பையும் அவனிடமிருந்து நீக்கி And விட்டான். then Jesus said, so likewise shall my heavenly Father do also unto you, if ye from your hearts forgive not every one of his brother their trespasses. 35 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு இந்த உண்மையின் கருத்தை சொல்கிறார். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். So what do we understand from this? இதிலிருந்து நாம புரிந்து கொள்கிறது என்ன? Be merciful unto others, எனவே மற்றவரிடத்திலே நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க so that வேண்டும். you shall obtain mercy. அப்பொழுது நமக்கு இரக்கம் உண்டாகும். Doesn't matter whatever crisis we are going through. எப்படிப்பட்டதான நெருக்கத்துக்குள்ளே நாம் கடந்து போனாலும் சரி. Doesn't matter whatever crisis we may go through. இல்ல இன்னும் எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள போக போனாலும் சரி. But let me tell you, ஆனா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். God wants us to draw closer to him. தேவன் தம்முடைய ஜனங்கள் தம்மிடத்தில் நெருங்கி வர விருப்பம் உள்ளவராய் He wants us இருக்கிறார். to come boldly to the throne of grace to obtain mercy. இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய கிருபாசனத்தண்டை நெருங்கி வரும்படியாக விரும்புகிறார். Instead of crying for mercy, mercy, mercy in the middle of our crisis, நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் அழுது கொண்டே we must understand there is a time that we need to rise up and take steps boldly to go to the throne of grace to obtain mercy. நாம் இருக்கிற நிலையிலிருந்து நாம் எழுந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் கடந்து போய் அவரிடத்தில் சேர்ந்து அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள. What are those steps we take? நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிகள் என்னென்ன படிகள்? Realizing that he is our greatest need. முதலாவது படி அவரே நம்முடைய அதி முக்கியமானவர். Cast off all the things that we need to cast off and put on everything that we need to put on. வேண்டுமோ எரிந்து போட வேண்டிய எல்லாவற்றையும் எரிந்து போட்டு தரித்துக் கொள்ள வேண்டியவளை தாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Show mercy to others so that we can மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் காண்பிக்க வேண்டும். repentance, மனம் திரும்புதல், true heart of repentance. உண்மையான இருதயத்தில் மனம் திரும்புதல். These are the 4 very important இதுதான் steps 4 முக்கியமான நிலைகள். that will help us to draw closer to him. தேவனிடத்திலே நாம் கிட்டி நெருங்கி சேர்வதற்குரியதாகும். God bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்துவே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். Continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.